ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ்டு வயர் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த வயர்னால ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வயர் வந்து எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து E will be equal to lambda divided by 2 pi epsilon naught r அப்படிங்கிற ஃபார்முலா வந்து வந்துருந்துச்சு, தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ஷீட்டை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பிளெயின் ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து சார்ஜஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். ஃபில் பண்ணியிருக்கும்போது சேம் வே அங்கே வந்து யூ வில் ஹேவ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த கன்ஃபைன் பண்ண போகிற ஜோனில் வந்து எனக்கு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க போது இன்ஃபினைட்லி லாங் ஷீட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு இருக்கும். அதே இது நம்ம 2 பிளேட்டை வச்சு நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஜோனுக்குள்ளே என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E will be equal to சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? ஸோ அது தெரிஞ்சிருந்திருக்கணும். ஃபைனலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு சார்ஜை வந்து நம்ம ஒரு கண்டக்டிங் ஷெல் மேலே வந்து நம்ம சார்ஜஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். காட் இட்? ஒன்லி ஷெல். அதே இது சாலிட் ஸ்பியராக இருந்தாலும் ஃபார் கண்டக்டிங் மெட்டீரியல் எனக்கு ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஏன்னா எல்லா சார்ஜஸும் அப்படியே பவுண்ட்ரிஸில் போய் பெரிஃபெரியில் போய் செட் ஆயிரும். இன்சைட் தட் ஷெல் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற லாஜிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஃபைனலாக லாஸ்ட் செஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் செஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காட் இட்? ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி லாஸ்ட் வந்து நம்ம கண்டக்டிங் ஷெல் வந்து பார்த்துருந்தோம். இங்கே வந்து நம்ம ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், நான் கண்டக்டிங் ஸ்பியர் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இட் இஸ் அன் இன்சுலேட்டர். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து சார்ஜஸை ஃபில் பண்ணும்போது எனக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். காட் இட்? ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இதுலேருந்து இது வரைக்கும் நீட்டில் வந்து கொஷின் கேட்டது கிடையாது. எனிவே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த லாஜிக் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிராஃபிக்கலாக கொஷின் கேட்டால் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். காட் இட்? ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நான் கண்டக்டிங் ஸ்பியரோட அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிராவிடேஷன் சாப்டரில் அங்கே எப்படி நம்ம எர்த்துக்குள்ளே வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு, எர்த்துக்கு வெளியில் வரும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம்ல. ஸோ அதே லாஜிக்கை பேஸ் பண்ணி இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து வரும். காட் இட்? ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அ நான் கண்டக்டிங் ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்ப்போம், அதே மாதிரி பொட்டன்ஷியலுக்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது ரெண்டும் வந்து ஃபைன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நீட்டில் வந்து கொஷின் வந்ததில்லை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சம்திங், ரைட்? நம்ம எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்துட்டு தான் இது வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட் ஒரு பார்ட் விச் இஸ் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து சார்ஜ் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற சார்ஜுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகுது, அப்போ ஒரு பிளேட்டில் வந்து என்னால் எவ்வளோ சார்ஜஸ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும், அந்த மாதிரி லாஜிக் எல்லாமே பார்ப்போம். விச் இஸ் லைக் கெப்பாசிட்டர். அந்த பிளேட்டில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நம்மளுக்கு சார்ஜை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. காட் இட்? ஸோ அந்த இது வந்து பார்ப்போம். ஸோ ஃபைனலாக இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தட்ஸ் இட். காட் இட்? ஸோ இந்த செஷனில் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் இதோட கண்டினியூவேஷன்னா விச் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். காட் இட்? ஸோ திஸ் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப். ஒரு ஸ்பியரை வந்து எடுத்துட்டேன். அந்த ஸ்பியரை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து சார்ஜஸ் வந்து நான் வந்து உள்ளே வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு கண்டக்டிங்னா எனக்கு தெரியும். எல்லா சார்ஜுமே என்ன ஆயிரும் அப்படின்னா பவுண்டரியில் போய் அப்படியே செட் ஆயிரும். ஏன்னா இட்ஸ் அ கண்டக்டர். குட் கண்டக்டர்னால எனக்கு வந்து ஈஸியாக வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆயிரும். தேர்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு வந்து எனக்கு வந்து 0 ஆயிரும். பட் அது வந்து இங்கே கேஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜால் ஃபுல்லாக என்னால் நகர்ந்து போக முடியாது. நம்ம சார்ஜ் வந்து டெபாசிட் பண்ணியாச்சு. அந்த சார்ஜ் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா, அதில் யூனிஃபார்மாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்கும். காட் இட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம ஒரு சார்ஜ் வந்து ஒரு 100 கூலம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த 100 கூலம்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தள்ளி இருக்கிற சார்ஜ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக ஒரு மாதிரி ஈவனாக அரேஞ்ச் ஆகி வந்து நிற்க போகுது. காட் இட்? அப்போ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் எப்படி வேணால் எனக்கு வந்து அரேஞ்ச் ஆக முடியும். பிகாஸ் இட் இஸ் இன்சுலேட்டர். ஒரு சைடு மட்டும் சார்ஜ் டம்ப் ஆகிருக்கும், அது அந்தளவுக்கு அடுத்த சைடு வந்து அலோவ் பண்ணாமே இருக்கும். ஃபைன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிஃபார்மாக ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி நான் வந்து இந்த சார்ஜஸ் வந்து உள்ளே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கிறேன். காட் இட்? ஏன்னா இங்கே வந்து இது வந்து இட் இஸ் அ வெரி பேட் கண்டக்டர். அப்போ கண்டக்ஷன் நல்லா இல்லாததுனால எனக்கு எல்லா சார்ஜும் போய் பெரிஃபெரியில் உட்கார முடியாது. எல்லாம் அங்கங்கே ட்ராப் ஆயிரும். ஸோ அங்கங்கே ட்ராப் ஆகும்போது எல்லாமே ஒரு மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு நேச்சரில் ஒரு சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகுது. தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியரில் எனக்கு வந்து எப்படி வந்து சார்ஜ் வந்து அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா,
இந்த சிச்சுவேஷனில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகுது. வாட் இட். ஸோ இந்த ஐடியா வந்து புரியும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். நான் அப்படி எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தால் தான் நல்லா சால்வும் பண்ண முடியும். எல்லா இன்சுலேட்டர்லையும் இதே மாதிரி யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகுமானா கிடையாது. பிகாஸ் இன்சுலேட்டர் இன் இட் செல்ஃப் அதில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணவே கூடாது. ஏன்னா இட் இஸ் அ பேட் கண்டக்டர். அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்க போகிற சார்ஜ் வந்து மேக்ஸிமம் சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கன்சிடரேஷன் நான் வந்து பண்ணுறேன். தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஒரு சாலிட் நாட் கண்டக்டிங் ஸ்பியரில் யூனிஃபார்மாக எனக்கு வந்து என்னது அப்படின்னா சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிற்குது. காட் இட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். இந்த மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி யூனிஃபார்மாக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு யூனிட் வால்யூமில் எனக்கு என்ன சார்ஜ் இருக்கோ அதே மாதிரி நான் எந்த வால்யூம் சூஸ் பண்ணாலும் எனக்கு சேம் நம்பர் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். 1 மீட்டர் க்யூப்பில் 100 சார்ஜ் இருக்குன்னா அந்த ஸ்பியரில் எந்த 1 மீட்டர் க்யூப் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து சேம் சார்ஜ் தான் இருக்கணும். காட் இட். ஸோ இட் இஸ் கன்சிடரேஷன். எல்லா இன்சுலேட்டர்லாம் இப்படி கிடையாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு கன்சிடரேஷன் மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டோம். தேர்ஃபோர் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்ன அர்த்தம், இங்கே வந்து ஒரு சார்ஜ் ஒரு யூனிட் வால்யூமில் எனக்கு வந்து இருக்க போகிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நாட் இட். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வெளியில் உள்ளதுக்கு வந்து எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அட் அன் இன்ஃபினிட்டியில் வந்து அவுட் சைட் த ஸ்பியர் வந்து எனக்கு எப்படி நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷெல் எல்லாத்தையுமே இந்த மொத்த ஷெல் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தின் ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி, ஐ மீன் இந்த மொத்த ஸ்பியரையுமே நான் வந்து ஒரு தின் ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி n நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அப்படியே குட்டி 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 குட்டியாக நான் வந்து கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு ஷெல்லுலையும் எனக்கு வந்து ஈவனாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ இதை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன எப்படி தெரியுது, இதுக்கு முன்னாடி படித்த தின் ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி தான். இப்போ ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, அதில் யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதை வந்து நான் வந்து 100 தின் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அப்போ எல்லா ஷெல்லுலேயுமே எனக்கு வந்து என்ன இருக்குது, யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. காட் இட். அதான் இன்ட்யூஷன். அப்போ யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ இது எப்படி நான் டீல் பண்ணலாம், ஒரு கண்டக்டிங் ஷெல் மாதிரியே டீல் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆரில் அவுட் சைட் த ஸ்பியர் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஷெல்லோட இம்பேக்டையும் நான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ எல்லா ஷெல்லோட இம்பேக்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஷெல்லுனால எனக்கு என்ன அர்த்தம், அது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. முன்னாடி இந்த மாதிரி தான் அதே கதையும். ஸோ அப்போ அவுட் சைடு வந்து எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த ஸ்பியர் வந்து சாலிட் ஸ்பியர் வந்து அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா இந்த மொத்த சாலிட் ஸ்பியரையும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி என்னால் வந்து சொல்ல முடியும். தேர்ஃபோர் அவுட் சைடு வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 1/4πε0 இல்லைனா k³ r². எப்பவும் போல நம்மளுக்கு வந்து அது வந்து வந்துருக்க போகுது. ஸோ வெளியில் உள்ளதுக்கு பிரச்சனையே கிடையாது. இட் இஸ் ஈஸி, ரைட். லாஜிக் வந்து புரியணும். n நம்பர் ஆஃப் ஷெல்ஸாக கட் பண்ண போகிறேன். அப்போது ஒரு ஷெல்லோட இம்பாக்ட் வெளியில் எப்படி இருந்திருக்க போகுது, ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி. அந்த ஷெல் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதோட இம்பாக்ட் தான் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தது. அப்போ n நம்பர் ஆஃப் ஷெல்ஸ்னால் எல்லா ஷெல்லுமே ஒரே ஆரிஜின், சென்டரில் ஒரே ஆரிஜின் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம வந்து போடும்போது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. காட் இட். அப்போ வெளியில் உள்ளதுக்கு வந்து அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் அவுட் சைட் த ஸ்பியர் வந்து எனக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, லைக் அ பாயிண்ட் சார்ஜ். காட் இட். அதில் பிரச்சனை இருக்கக்கூடாது. இப்போ இன்சைடுக்கு தான் இப்போ வந்து பிரச்சனையே. ஆன் த பெரிஃபெரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இன்சைட் த ஷெல் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காட் இட். ஸோ அதை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கிறேன். எப்படின்னா நான் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்பியர் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னென்னா ஸ்மால் ஆர். அந்த ஸ்பியரில் இருக்க போகிற ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காட் இட். இதோட மொத்த ரேடியஸும், அப்போ இந்த ஸ்பியரோட மொத்த ரேடியஸும் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கேபிட்டல் ஆர். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் இந்த பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஒன்று வந்து எனக்கு தெளிவாக தெரியும், இது எல்லாமே சிமெட்ரிக்கல் பாயிண்ட் தான். ஏன்னா இது வந்து ஸ்பியர். அப்போ ஸ்பியராக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்லேருந்து எல்லா சார்ஜும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க போகுது. ஏன்னா எல்லா சைட்லேருந்து அது பார்க்குறதுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் இந்த லைனில் ஃபுல்லாமே எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. காட் இட். லாஜிக் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தது தான். அப்போ சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஈஸி. என்னால் கவுஷியன் லா வந்து யூஸ் பண்ணி ஒரு இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம்ஸ் த ஏரியா டாட் ப்ராடக்ட் பண்ணிட வேண்டியதான் சர்ஃபேஸ் ஏரியா. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q/ε0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஏற்கனவே பண்ண மாதிரியே பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு அந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வெளியில் உள்ள சார்ஜஸ் எல்லாமே ஏதாச்சும் இம்பேக்ட் வந்து இந்த பார்டரில் கொடுக்குமா அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கவுஷியன் லா வந்து பார்த்துருந்தோம். Q/ε0 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து உள்ளே இருக்க போகிற சார்ஜ்னால இங்கே இருக்க போகிற எஃபெக்ட் தான் தெரியும்.
வெளியில் உள்ள சார்ஜ் எதுவும் எஃபெக்ட் கொடுத்துருந்தா அது வந்து அதால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ உள்ளே இருக்க போகிற சார்ஜோட எஃபெக்டை மட்டும் வச்சு தான் நம்ம இங்கேருந்து ஸ்டடி பண்ண போகிறோமே தவிர வெளியில் உள்ள சார்ஜோட எஃபெக்ட் எதுவுமே இங்கே வந்து வரக்கூடாது. ஆனால் வெளியில் உள்ள சார்ஜ் எதுவும் எஃபெக்ட் கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வெளியில் உள்ள இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஷெல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ள இந்த இதை மட்டும் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுக்கு வெளியில் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து வெளியில் இருக்க போது அந்த ஷெல்லில் ஏதாச்சும் ஒரு ஷெல்லை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த ஷெல்லில் இந்த சார்ஜ் வந்து எனக்கு எப்படி இருக்குது, நான் கன்சிடர் பண்ண போகிற இந்த ஜோனுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாமே வெளியில் தான் இருக்குது, உள்ளே இல்லை, வெளியில் தான் இருக்குது, ரைட்? அப்போ கண்டிப்பாக இதனால இங்கே உள்ள இம்பேக்ட் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது கண்டக்டிங்காக இருந்தாலும் என்ன, நான் கண்டக்டிங்காக இருந்தால் என்ன, இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்துருந்த ஸ்பியர் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து யூனிஃபார்மாக சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. காட் இட்? கரெக்டாக ஸ்பேசிஸாக யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இது சிமிலராக எது மாதிரியே இருக்குது, ஒரு கண்டக்டிங் தின் ஷெல் மாதிரியே இருக்குது. அப்போ கண்டக்டிங் தின் ஷெல்லில் நம்ம யூனிஃபார்மாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், அதுலேயுமே உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 தான் இருக்கும். அப்போ இதோட இம்பேக்ட் இது மேலே இருக்காது. காட் இட்? ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரேண்டமாக நீங்கள் இந்த பொசிஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அது பக்கத்தில் இம்பேக்ட் கொடுக்குதோ அதே மாதிரி தூரம் உள்ள சார்ஜும் சேம் அமௌண்ட் ஆஃப் ரிப்பல்ஷன் கொடுத்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கும். ஃபைன், லாஜிக் வந்து புரியணும். இது வந்து சர்க்குலர் ஷேப்டு, அதனால தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்டாக சர்க்குலர் ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம். யூனிஃபார்மாக சார்ஜும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு இந்த இன்சுலேட்டரில். ஓகே. அப்போ நம்ம தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லில் எப்படி பார்த்துருந்தோம், நம்ம ஒரு சார்ஜ் கொடுத்தோன்னா அது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அங்கே லாஜிக் என்ன பார்த்துருந்தோம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இட் இஸ் அ கண்டக்டர்னு சொல்லியாச்சு. அப்போ உள்ள வந்து 0வாக இருக்கணும். அப்போ வெளியில் இருக்க போகிற இந்த சார்ஜஸ்னால உள்ளே இருக்க போகிற பாயிண்டில் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்க முடியாது. கான்டெக்ட், அந்த லாஜிக் வந்து புரியணும். ஃபைன். ஸோ இதே வேறு ஷேப்பாக இருந்துச்சா ஸ்டோரி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ இதோட இம்பாக்டும் இது மேலே இருந்திருக்கும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இட் இஸ் ஸ்பெரிக்கல். வாட்டட் நம்ம முன்னாடி அதே மாதிரி தான் பார்த்துருந்தோம். நம்ம வந்து ஒரு சார்ஜை வந்து ஒரு ஸ்பியருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, கண்டக்டிங் ஸ்பியருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது யூனிஃபார்மாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக உள்ள வந்து இதோட இம்பாக்ட் வந்து தின் ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி தான் இருக்குது. அப்போ இம்பாக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வாக தான் இருக்கணும். இன்ட்யூஷன் வந்து புரியணும். தேர்ஃபோர் வெளியில் உள்ள ஷெல் இந்த ஜோனில் இந்த ஸ்பியரில் மட்டும் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணணும் அப்படின்னா வெளியில் இருக்க போகிற இந்த சார்ஜஸை நான் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகே. கௌஷியன் லா படியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் லாஜிக் வந்து புரியணும். வெளியில் உள்ள சார்ஜ் எதுவும் இம்பாக்ட் கொடுத்துருந்துச்சுன்னா அது கௌஷியன் லா டிட்டர்மைன் பண்ணாது. அது வந்து ஒரு சிம்பிளிஸ்டிக் கேஸ் தான். என்ன கேஸ் அப்படின்னா உள்ளதுக்கு வெளியில் உள்ளதை மேட்ச் பண்ணி தரும். வெளியில் இருக்க போகிற சார்ஜ் எதுவும் இது மேலே இம்பாக்ட் கொடுத்துருந்தா அப்போ அதால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த தடவை நம்ம லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணி பார்க்குறோம். வெளியில் உள்ள சார்ஜ் எதுவுமே உள்ளே இருக்க போகிறதுக்கு எந்த இம்பேக்ட்டும் கொடுக்காது அப்படிங்கிறது. நாட் இட்? ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ சால்விங் மட்டும் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணோன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிட போகுது. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஸ்பியருக்குள்ளே எனக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அப்போ Q என்ன ஒரு ஸ்பியருக்குள்ள அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மைன் பண்ணணும். டிட்டர்மைன் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் கௌஷியன் லாவை ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணி அது கெட் த ஆன்சர். சரி தானே? அப்போ நம்ம இது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க போகிற அந்த ஸ்பியரில் இருக்க போகிற சார்ஜ் வந்து நான் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா Q டேஷ்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து சொல்லியாச்சு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை கிவன் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ரைட்? ஸோ டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம் போடுவோம். இங்கே சார்ஜ்னால சார்ஜ் பை வால்யூம். நாட் இட்? அப்போ இங்கே சார்ஜுக்கு வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும், Q டேஷ் டிவைடட் பை த வால்யூம். ஸோ Q டேஷ் அப்படிங்கிறது இந்த உள்ள ஜோனுக்கு மட்டும்தான். அப்போ இதோட வால்யூம் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், Q டேஷ் டிவைடட் பை 4/3 pi R cube. ஸோ உள்ள வால்யூம் which will be equal to டோட்டல் சார்ஜோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து Q டிவைடட் பை 4/3 pi கேபிட்டல் R cube. இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வருமா? ஸோ இப்போ இதில் வந்து 4/3 pi 4/3 pi 4/3 pi 4/3 pi வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ Q வந்து Q டேஷ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா Q டேஷ் will be equal to Q டேஷுங்கிறது நமக்கு சென்டர் ஜோனில் இருக்க போகிற சார்ஜ் மட்டும். ஸோ Q டேஷ் will be equal to Q R cube divided by small r cube, right? So small r cube divided by capital R cube வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்க போகுது. ஃபைன்.
காட் இட். இப்போ கியூ டேஷ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஐம் ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து எமனேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎஸ். டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் இங்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கே நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸ்பியருக்கு நம்ம ஏற்கனவே ஆர்குமெண்ட் பண்ணது தெரியணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே மல்டிப்ளைட் பை 4π. சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலானா 4πr². ஃபைன். ஸோ இந்த ஸ்பியர் வழியாக மட்டும் இது வந்து எனக்கு வரப்போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா உள்ளே இருக்க போகிற இந்த சார்ஜ் காட்டட். ஸோ அப்போ உள்ளே இருக்க போகிற அந்த சார்ஜ் வந்து எனக்கு என்னது இட் ஷுட் பி q டேஷ். அது வந்து கண்டிப்பாக q டேஷாக தானே இருக்கணும். q டேஷ் டிவைடட் பை எப்சிலான் நாட். அதானே நம்மளோட கவுஷியன்ல. ஸோ யூல் ஹேவ் q டேஷ் டிவைடட் பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ ஒன் ஸ்டெப் வில் கெட் த ஆன்சர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம ரெண்டை ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். அப்போ அதை நம்ம ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், 5க்கு பதிலாக ஒரு சைடு வந்து இ இன்ட்டு 4πr² which will be equal to q dash. q dash வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலான q r³ divided by r³ epsilon naught. ஓகே. ஸோ இதுக்கு தானே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணணும், ஆன்சர் வந்துடும். இங்கே r² இருக்குது, இங்கே வந்து ஒரு r இருக்குது, மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ E will be equal to 1 divided by 4π epsilon naught. 1 divided by 4π epsilon naught QR, right? QR divided by கேபிட்டல் R கியூப்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு. காட்டட். ஸோ அப்போ இந்த பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னா அதே மாதிரி தான் மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு R வரும் அந்த ரேடியஸுக்கு தகுந்த மாதிரி டிவைடட் பை த R³. இதே இது ஒரு நார்மலான ஒரு ஸ்பியராக இருந்துருச்சு அப்படின்னா உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து 0 ஆகிருக்கும். வெளியில் எப்படி இருந்திருக்கணும், ஒரு கண்டக்டிங் ஸ்பியராக இருந்துச்சுன்னா வெளியில் இதுக்கும் அதே தான். வெளியில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 1/4π epsilon naught q டிவைடட் பை r, அந்த டிஸ்டன்ஸ் r² இருக்கணும். இங்கே வந்து அதுக்கு பதிலாக மேலே ஒரு r, கீழே வந்து கேபிட்டல் R³ வந்து வந்திருக்கு. ரைட். இப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே. யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர் நாட் கண்டக்டிங் ஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதிலேயே நம்ம அந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோவை சப்ஸ்டியூட் பண்ணி இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். யூல் கெட் அனதர் ஒன் ஈக்குவேஷன். அதுவும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இட் வில் பி ஈக்குவல் டு q டிவைடட் பை த வால்யூம். ரைட். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த q டேஷுக்கு அந்த க்யூக்கு பதிலாக இங்கே நான் வந்து என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இதுக்கு வந்து q/v எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா q வந்து நியூமரேட்டரில் q தான், டினாமினேட்டரில் யூ வில் ஹேவ் 4/3π. டோட்டல் சார்ஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா டோட்டல் ரேடியஸ் வந்து 4/3π கேபிட்டல் R³. ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து முன்னாடி இருந்த ஃபார்முலாவில் க்யூக்கு பதிலாக நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ரோ இன்ட்டு 4/3π R³ நான் ரீப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணுவேன். எனக்கு அதே மாதிரியே ரோ வச்சு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடைக்க போகுது. காட் இட். ஸோ ஒன் மோர் ஸ்டெப் டு இட். அப்போ இன்னொரு ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும் 1/4π epsilon naught. நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருந்திருக்கணும் QR டிவைடட் பை R³. ரைட். அப்போ க்யூக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா as usual சிக்மா இன்ட்டு 4/3π கேபிட்டல் R³ டிவைடட் பை 3 வந்து டினாமினேட்டரில் வரப்போகுது. அதே மாதிரி கீழேயுமே டினாமினேட்டரில் ஒரு R³ வந்து இருக்க போகுது. ரைட். ஜஸ்ட் இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூல் கெட் இட். அப்போ கேன்சல் அவுட் பண்ணும்போது 4π கேன்சல் அவுட் ஆயிரும். R³ வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். எனக்கு என்ன மட்டும்தான் இருக்க போகுதுன்னா சிக்மா டிவைடட் பை 3 epsilon naught. சிக்மா R டிவைடட் பை 3 epsilon naught isn't it? இங்கே Q இருக்கும், இன்னொரு ஒரு ஸ்மால் R வந்து இருக்கணும் அந்த இன்சைட் த ஸ்பியரோட ரேடியஸ். ரைட். லென்த்து ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன். தேர்ஃபோர் இன்ட்டு ஸ்மால் r. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் inside the sphere of
ரேடியஸ் ஸ்மால் ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இ விச் வில் பி ஈக்குவல் டு சிக்மா ஆர் டிவைடட் பை 3 எப்சிலான் நாட் டிவைடட் பை 3 எப்சிலான் நாட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஃபைன். ஸோ சிக்மா இல்லை ரோ சிக்மான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். யா ரோ ரைட். சர்ஃபேஸ் சார்ஜ்னால் சிக்மான்னு போடுவோம். இங்கே வந்து நம்ம வந்து வால்யூம்னால நம்ம வந்து ரோ டென்சிட்டி மாதிரி தேர்ஃபோர் ரோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். காட் இட். ஸோ யூ வில் ஹேவ் ரோ. யா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா ரோ ஆர் ஜஸ்ட் அ மினிட். இங்கே வந்து எனக்கு வந்து ரோ அதே மாதிரி இதில் எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ரோ தான் இருந்திருக்கணும். ஃபைன். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த நான் கண்டக்டிங் ஸ்பியரும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அவுட் சைடும் எனக்கு வந்து ஆப்வியஸாக தெரிய போகுது. ஸோ அதை வச்சு நான் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அவுட் சைடு வந்து எனக்கு எப்படி டிக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா 1/r² எனக்கு டிக்ரீஸ் ஆகி வரும். ரைட். தேர்ஃபோர் வெளியில் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1/r² டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்க போகுது. ரைட். ஸோ அப்போ இந்த டிக்ரீஸ் வந்து E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². காட் இட். அதே இது வந்து உள்ளே வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும், மேலே உள்ள இந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். E which is equal to சிக்மா ரோ டிவைடட் பை 3 எப்சிலான் நாட். ரோ வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அது கான்ஸ்டன்ட் தான். எப்சிலான் நாட் 3 எல்லாமே கான்ஸ்டன்ட். எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆர். அப்போ உள்ளேருந்து எனக்கு ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் தட் ஸ்பியர் வந்து அதிகமாகிட்டே வரப்போகுது. அது லீனியராக இன்க்ரீஸ் ஆக போகுது. தேர்ஃபோர் ஏன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் இருக்க போகுது, அதோட பவரில் எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு r² எடுத்து டிக்ரீஸ் ஆகி போக போகுது. ஓகே. ஸோ அப்போ உள்ளது வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும், அப்படி லீனியர் இன்க்ரீஸ் வந்துட்டு கேபிட்டல் ஆர் அந்த கரெக்டாக அந்த சர்ஃபேஸோட பவுண்ட்ரி அந்த ஸ்பியரோட பவுண்ட்ரிக்கு வரும்போது எனக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூலம்ஸ் லாவும் அதே எனக்கு டிக்ரீஸ் ஆகி எனக்கு வந்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். காட்டு. அப்போ உள்ளே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா E will be directly proportional to R. ஃபைன். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து கிராஃப் வந்து கிடச்சிருந்துருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃபில் எனக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல். இதே இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க் டன் மாதிரி. ஸோ பொட்டன்ஷியல் வந்து என்னது, நெகட்டிவ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் ப்ராடக்ட் வித் த டிஸ்டன்ஸ். ரைட். அப்போ வந்து நம்ம அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ சேம் வே முன்னாடி இருக்க மாதிரி இங்கே நான் கன்சிடர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் கண்டக்டிங் ஒரு சாலிட் ஸ்பியர் வந்து இருக்க போது. அந்த சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னென்னா கேபிட்டல் ஆர். இங்கே எனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு உள்ளே வரும்போது தான் எனக்கு இன்ஃபினிட்டிலேருந்து வரும்போது எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மொத்த ஸ்பியரையும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே வர எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் KQ டிவைடட் பை r². அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதே இது உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எதனால் அப்படின்னா வெளியில் உள்ள சார்ஜ் வந்து கன்சிடரேஷன் இல்லாமல் எனக்கு வந்து உள்ளே வர எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு அந்த பவுண்டரி ரீச் பண்ணும்போது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே வந்துட்டு ஆரிஜினில் 0 ஆக போகுது. ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு சார்ஜை வந்து கரெக்டாக இந்த பவுண்ட்ரியில் இருந்து நான் பெரிஃபெரியிலேருந்து ஆரிஜினுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் வந்து தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் டெஸ்ட் சார்ஜ் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம அந்த பாசிட்டிவ் சார்ஜை இங்கே வந்து ஆர்லேருந்து 0 கொண்டுட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி கண்டிப்பாக அது ரிப்பல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்ததுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நார்மலாக இது பாயிண்ட் சார்ஜ் மாதிரியே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளேருந்து போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் தேவைப்பட்டுச்சு, இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் தேவைப்பட்டுச்சு, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் ஆரிஜினுக்கு வந்து அந்த சார்ஜ் நிற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த கன்சிடரேஷன் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சுருந்துருக்கணும். எப்போவுமே டெஸ்ட் சார்ஜ் வந்து ப்ளஸ் தான். இங்கே நம்ம ஸ்டடிக்கு வச்சுருக்கிறதும் பாசிட்டிவ் தான். அப்போ ஆப்வியஸாக இது வந்து ரிப்பல் தான் பண்ண போது அதுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணிட்டு வர்றோம்.
வாட்டர். ஸோ ஒரு 3 செஷன்ஸ் முன்னாடியே நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ அப்போ பாயிண்ட் சார்ஜ் வந்து பார்த்துருக்கும் போது இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்திருப்போம். அது கொண்டுட்டு வரும்போது எனக்கு வந்து KQ/Rல வந்து எனக்கு பொட்டன்ஷியல் வந்து உள்ளே வர எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபைன். ஸோ ஆர் வந்து குறைய எனக்கு வந்து நான் எனர்ஜி நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ அது பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகும். லாஜிக் வந்து புரியணும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சேம் வே கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் சால்விங் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் எனிவே ஈஸியாக வந்து கெட் த ஆன்சர். அப்போ இங்கே பொட்டன்ஷியல் V வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னால நெகட்டிவ் சைன் வந்து போட்டுருவோம். வெக்டார் E.dr ரைட். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஆர்க்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகிறதுனால E.drன்னு வந்து வச்சாச்சு. நம்ம இப்போ இந்த வெக்டார் நோட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். டாட் ப்ராடக்ட்டில் வந்து இருக்க போகுது. ஸோ டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்னா எனர்ஜி ஸ்டோர்ட், நெகட்டிவ்னா எனர்ஜி ரிலீஸ்ட். எனக்கு தெரியும் இங்கே வந்து பாசிட்டிவாக தான் வரப்போகுது. கண்டிப்பாக எனர்ஜி ஸ்டோர் ஆகி தான் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு? ரேடியலி அவுட்வர்ட் இருந்துச்சு. நான் எப்படி சார்ஜ் வந்து கொண்டுட்டு வந்தேன்? டெஸ்ட் சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து உள்ளே வந்து கொண்டு வந்தேன். ஸோ ரேடியலி இன்வெர்ட் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. தேர்ஃபோர் இதில் வந்து எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து வரப்போகுது. ஸோ நெகட்டிவ் சைனால் பொட்டன்ஷியல்னால முன்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்கணும். நெகட்டிவ் இட் வில் பிகம் பாசிட்டிவ். ஸோ ஆப்வியஸாக இட் இஸ் பொட்டன்ஷியல். தேர்ஃபோர் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ரைட், புரியணும். அப்போ V வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் V நம்ம டாட் ப்ராடக்ட் எல்லாம் தூக்கிட வேண்டியதான். இன்டெகிரேஷன் பண்ண வேண்டியதான். இனி நெகட்டிவ் சைனும் தேவைப்படாது. ஈக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஜஸ்ட் இன்சைட் த ஸ்பியர் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட். ஸோ அப்போ இன்சைட் த ஸ்பியர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வேண்டாம், இது வேண்டாம், இதுக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த டேர்முக்கு வந்து KQR டிவைடட் பை R3 ரைட். அந்த ஃபார்முலா எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? யூ வில் ஹேவ் KQ ஃபைன். ஸோ கியூங்கிறது டோட்டல் சார்ஜ் ரைட்டு டிவைடட் பை ஒரு ஆர் டிவைடட் பை R3 வந்து இருக்க போது dr. அந்த இன்டெகிரேட் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் dr. இப்போ நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இன்டெகிரேஷன் வந்து பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்டெகிரேஷனோட லிமிட்ஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ண போகிறேன். லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்னலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இன்டெகிரல்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். கேங்கிறது கான்ஸ்டன்ட், சார்ஜ் மொத்த ஸ்பியரில் இருக்க போகிற சார்ஜ் தான் Q டேஷில் Q தான். அப்போ மொத்த ஸ்பியரில் இருக்க போகிற சார்ஜ் வந்து Q டிவைடட் பை R3 டோட்டல் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். எல்லாமே இது வந்து கான்ஸ்டன்ட். அது வந்து இன்டெகிரல்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறேன். எங்கே இருந்துன்னா கேபிட்டல் ஆர்லேருந்து எனக்கு தேவையான ஸ்மால் ஆருங்கிற டிஸ்டன்ஸுக்கு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இன்டெகிரல்லேருந்து வெளியில் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். விச் இஸ் KQ டிவைடட் பை R3. இன்டெகிரேஷன் வந்து பண்ண போகிறேன். உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? RdR வந்து இருந்திருக்கணும். ஓகே. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்போ இன்டெகிரேஷன் இந்த லாஜிக் வந்து ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜில் பார்த்தது தான். இங்கே நம்ம இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பண்ணல, இன்ஸ்டெட் ரைட் டு லெஃப்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட் அதர் வேற வந்து நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரேஷனால் எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வந்து க்ரியேட் ஆக போகுது. ஏன்னா நான் ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூக்கு பதிலாக லோயர் மைனஸ் ஹையர் வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்போவுமே இன்டெகிரேஷன் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்டுக்கணும். ஸோ இது மேக்ஸ் ரீசனால் வருது. நம்மளுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் ஸ்டோர்டு தான். தேர்ஃபோர் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் ஹேஸ் டு பி பாசிட்டிவ். ஓகே. ஸோ அப்போ இங்கே நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறது ரைட் டு லெஃப்ட்னால ரைட் டு லெஃப்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறதுனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் ஒன் நெகட்டிவ் சைன். ஒரு நெகட்டிவ் சைனை வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். எதனால் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம்? இன்டெகிரேட்டிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஒரு நெகட்டிவ் சைன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபைன். அப்போ இங்கே லிமிட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆருக்கு வந்து இங்கே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆருக்கு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் சைன் இந்த லாஜிக் எல்லாமே புரியணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா RdR ரைட். அப்போ RdRனா x dx. அப்போ x⁻n+1 டிவைடட் பை n+1. அப்போ R² டிவைடட் பை 2 வந்து வரப்போகுது. தேர்ஃபோர் இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு -KQ டிவைடட் பை R3 உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? R² டிவைடட் பை 2. லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு. கேபிட்டல் ஆர்
லோயல் நான் சொன்னேன்ல, இங்கே வந்து அப்பர் லிமிட் வந்து கம்மியாக இருக்கும்போது லோயர் லிமிட் வந்து நிறையா இருக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சைன் வந்து வந்துடும். ஏன்னா ரைட் டு லெஃப்ட் வந்து நான் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். ஓகே, காட் இட். இப்போ ஜஸ்ட் இதை இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கெட் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அடுத்தது போகலாம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? ஸோ கே கியூ டிவைடட் பை ஆர் கியூப், கரெக்டு தானே? ஸோ ஆர் கியூப் வந்து இருக்கணும். முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்க போது. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே வந்து ஒரு 2 வந்து இருந்திருக்கணும், ஆர் ஸ்கொயர் பை 2. அந்த 2ஐ நான் வந்து வெளியில் எடுத்துறேன். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து போடுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் அப்பர் லிமிட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்மால் ஆர் தான் இருக்க போகுது. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எனக்கு வந்து இருந்திருக்கணும், ரைட்? ஸோ இங்கே வந்து எனக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஸ்டெப் இதில் வந்து பண்ண போகிறேன். அது என்னென்னா, நம்ம இப்போ நெகட்டிவ் சைனை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் ஹேவ் கே கியூ டிவைடட் பை 2r கியூப். ஓகே, அது அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ உள்ளே வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எனக்கு வந்து வந்திருக்கும், ரைட்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ காட் த பொட்டென்ஷியல். எது ரெண்டுக்குனான்னா, இந்த கேப்பில் இங்கேருந்து நான் வந்து பெரிஃபெரியிலேருந்து கரெக்டாக அந்த பவுண்ட்ரியிலேருந்து அந்த ஷெல்லோட பெரிஃபெரியிலேருந்து நான் உள்ளே வந்து ஸ்மாலாகிற டிஸ்டன்ஸுக்கு என்னோடய சார்ஜை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ளே ஸ்டோர் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைன். ஆனால் உண்மையிலேயே நம்ம இந்த இடத்துல சார்ஜை கொண்டு வந்து +1 கூலும் சார்ஜிங் நிப்பாட்டணும் அப்படின்னா நான் இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அது ப்ளஸ் இது. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு உள்ள இந்த ஸ்பியருக்குள்ளே. அப்போ நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து இந்த கேபிட்டல் ஆகிற டிஸ்டன்ஸை கொண்டுட்டு வரதுக்கு என்னது, இந்த மொத்த இதுவும் பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி தானே. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு சும்மா ஸ்ட்ரைட்டாகவே கே கியூ பை கேபிட்டல் ஆர் இந்த டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு இதை மொத்த ஸ்பியரையும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி நான் வந்து டீல் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாயிண்ட் சார்ஜ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ அந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல்னால் ரெண்டு பொட்டன்ஷியலையும் அந்த இன்பிட்வீன் கேப்பில் சாலிட் ஸ்பியருக்குள்ளே உள்ளதுக்கு இந்த இது ப்ளஸ் டோட்டல் பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டிலேருந்து கேபிட்டல் ஆருக்கு வரணும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் கிடச்சிரும், ரைட்? லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி கே கியூ பை அந்த கேபிட்டல் ஆருங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொண்டுட்டு வருது கேபிட்டல் ஆர். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து இந்த டேர்ம் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் கே கியூ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறேன் டிவைடட் பை 2r the whole cube r square. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளது வந்து நெகட்டிவ் ஆஃப் கே கியூ டிவைடட் பை 2r the whole cube small r square. ஓகே, ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆயிரும்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகுது, ஃபைன். அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து பொட்டன்ஷியல் V என்னங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் தான். அப்போ அதில் என்னென்ன இருக்குது? KQ எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது, ஃபைன். அதே மாதிரி இங்கே வந்து 2R இங்கே வந்து R. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிடலாம். எப்படி கம்பைன் பண்ண முடியும்? 3/2ன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ 3/2 KQ பை கேபிட்டல் R வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயுமே KQ பை 2R வந்து இங்கே வந்து எனக்கு வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு எதை வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா KQ பை 2R வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ண முடியும். Therefore you will have KQ divided by 2R. அதை நம்ம ஃபேக்டர் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? ஸோ இங்கே வந்து 3/2Rன்னு இருக்க போகுது. Therefore ஒரு 3 வந்து இருக்க போகுது மைனஸ் இங்கேயும் நம்ம வந்து KQ வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணியாச்சுல. ஸோ நியூமரேட்டரில் ஒரு R ஸ்கொயர் வந்து இருக்க போகுது. டினாமினேட்டரில் ஒரு கேபிட்டல் ஆரை ஃபேக்டர் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து வெறும் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இங்கே வரப்போகுது, ரைட்? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ நான் என்ன டிட்டர்மைன் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ஸ்பியருக்கு உள்ள சாலிட் ஸ்பியருக்குள்ளே இன்ஃபினிட்டிலேருந்து எனக்கு சார்ஜை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டேன். காட் இட்? ஸோ கியூங்கிறது டோட்டல் அந்த ஸ்பியரில் இருக்க போகிற சார்ஜ், கேபிட்டல் ஆருங்கிறது அந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் சாலிட் ஸ்பியர், ஸ்மால் ஆருங்கிறது நான் அந்த ஸ்பியருக்குள்ளே என்ன ஆரில் கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இந்த பேராமீட்டர் வச்சு எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் நான் கொடுத்துருந்துருப்பேன் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படிங்கிறதுனால இந்த டேர்ம் வந்து எனக்கு வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே,
இந்த டேர்ம் வச்சே நம்ம இந்த ஆன்சர் ஏன் பாசிட்டிவ் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் ஆருங்கிறது இட் வில் பி லெஸ் தென் திஸ் கேபிட்டல் ஆர். அப்போ இந்த என்டையர் டேர்முமே இட் வில் ஆல்வேஸ் பி லெஸ் தென் 1. அப்போ இது லெஸ் தென் 1 அப்படின்னா 3ங்கிறத டாமினேட் பண்ணும். தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்க போகுது, ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம அந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் இன்னொரு ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, காட் இட். ஸோ அப்போ இன்னொரு ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த ரோ வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூ வில் ஹேவ் கே வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னா 1/4 எப்சிலான் நாட்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ யூ வில் ஹேவ் 1/4 க்யூக்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரோ மல்டிப்ளைட் பை த வால்யூம். அப்போ இங்கே வால்யூம் வந்து எனக்கு என்னது 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். கரெக்டாக ஆர் கியூப்க்கு பதிலாக 4/3 வந்து டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ டினாமினேட்டரில் ஒரு 3 மல்டிப்ளை பை 2 டைம்ஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்குன்னா 3 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எனக்கு வரப்போகுது. ஃபைன். ஸோ ஜஸ்ட்டு கேன்சலிங் பண்ணி சால்வ் பண்ணால் இல் கெட் த பொட்டன்ஷியல். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ 4π கேன்சல் அவுட் ஆயிரும். அண்ட் தென் ஆர் இது வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிற போகுது. ஃபைன், தட்ஸ் இட். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும், இல் கெட் த ஆன்சர். இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? சிக்மா ரோ நியூமரேட்டரில் இருக்க போது டிவைடட் பை 6 எப்சிலான் நாட். ஓகே, ஆர் ஸ்கொயர் வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஆனால் இந்த ஆர் ஸ்கொயர் வந்து நான் வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ நம்ம இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய ரிசல்ட் வந்து 3r ஸ்கொயர். ப்ராக்கெட்குள்ளே வந்து யூ வில் ஹேவ் 3r ஸ்கொயர் கரெக்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஆர் ஸ்கொயர் வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா ரோ டிவைடட் பை 6 எப்சிலான் நாட் 3r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். ஃபைன். ஸோ அப்போ இதுதான் என்னோடய பொட்டென்ஷியல் வி. இன்ஃபினிட்டிலேருந்து நான் அந்த பாயிண்டில் கொண்டுட்டு வரதுக்கு என்னோடய பொட்டென்ஷியல் வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. காட் இட். ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறேன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டிலேருந்து நான் வந்து உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு என்னோடய பொட்டென்ஷியல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னா பொட்டென்ஷியல் வி வந்து KQ/R அப்படிங்கிறதுல எனக்கு வந்து வெளியிலேருந்து உள்ளே வர ஆரோட வேல்யூ குறைஞ்சிட்டே வரப்போகுது. அப்போ பொட்டென்ஷியல் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து 1/Rல எனக்கு வந்து வெளியில் போச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். உள்ளே வரும்போது 1/Rல எனக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சிட்டே வரப்போகுது. அப்போ ஆர் அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டென்ஷியல் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த பார்க்கில் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 1/R, ரைட்? ஸோ அப்போ 1/Rங்கிறது 1/R ஸ்கொயர்னால் இன்னும் ஸ்டீப்பாக இருக்க போகுது. இங்கே வந்து எனக்கு வந்து அதோட கொஞ்சம் ஷேலோவாக இருக்கும். ஓகே, சரி. எனிவே அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த ஜோனில் வந்து பொட்டென்ஷியல் V இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/R. இது வந்து எனக்கு தெரியும். இது நார்மலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது தான். உள்ளே அப்போ ஸ்பியருக்குள்ளே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்? அப்போ ஸ்பியருக்குள்ளே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொட்டென்ஷியல் இருக்கணும். லாஸ்ட் சிச்சுவேஷனில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபிகர் அவுட் பண்ணும்போது அந்த பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம், ரைட்? ஒரு கண்டக்டிங் ஸ்பியராக இருந்துச்சுன்னா உள்ளே போனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து 0 ஆயிரும். அப்போ இந்த கேப்பை அப்படியே நம்ம விட்டுருவோம். அதே இது வந்து கண்டக்டிங் ஸ்பியருக்கு வந்து உள்ளே போனோன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல் வந்து இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, வெளியில் எனர்ஜி செஞ்சுருப்போம். அப்போ உள்ளே போனோன்னே எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நான் வந்து ஒர்க் செஞ்சுட்டே வர்றேன். ஓகே, காட் இட். அப்போ எனக்கு வந்து இந்த இது எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 3r ஸ்கொயர் இதான் மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் ஆறுங்கிற இது தான் ஸ்மால் ஆருங்கிறது தான் இங்கே வேரியபிள், ரைட்? அப்போ இதில் மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட் பார்த்தாலே தெரியுதுல. ரோ வந்து கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஆர் இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து கடைசியாக எங்கே வந்து நிற்கும்னா R=0 வந்து நிற்கும். அப்போ R=0 எனக்கு மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டு வந்து கிடைக்கும். அதுலேருந்து அப்படியே குறைஞ்சி வந்துட்டு அப்படி கீழே போகும், ரைட்? ஸோ எதனால அப்படின்னா இங்கே வந்து எனக்கு இட் இஸ் பேரபலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து ஆர். அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? பேராபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், கரெக்ட்? y இஸ்
ஈக்குவல் டு ஆர் ப்ரொபோஷனல் டு நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா எனக்கு ஓப்பன் டவுன்வர்னு வரணும். முன்னாடி வந்து யூ ஹேவ் கான்ஸ்டன்ட். அப்போ அதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். அதான் என்னோட ஒய் இன்டர்செப்டாக இருக்கணும். அங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி வரப்போகுது. ஸோ அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் 0ல் எனக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து இருக்க போது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அது குறைஞ்சிட்டே வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்னோட பவுண்ட்ரி ரீச் பண்ணும். பவுண்ட்ரிக்கு அப்புறம் 1/rல எனக்கு பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகி போகும் வெளியில் போக போக. அப்போ இன்ஃபினிட்டி போனோடனே பொட்டன்ஷியல் 0 ஆயிரும். ரைட்? ஸோ லாஜிக் வந்து புரியணும். அப்போ இங்கே வந்து எனக்கு உள்ளே வந்து எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து கெயின் ஆகிட்டே வெளியில் உள்ளே போகும்போது இந்த மாதிரி எனக்கு கெயின் ஆகிட்டே போகணும். ஸோ வெளியில் வந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் த லாஜிக். அப்போ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இந்த உள்ளேருந்து வெளியில் வர வர எனக்கு பொட்டன்ஷியல் ஓப்பன் பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட் மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1/rல பொட்டன்ஷியல் திருப்பி டிக்ரீஸ் ஆகி வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ அந்த கிராஃப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இங்கே உள்ள நம்ம இங்கேருந்து அதே மாதிரி பொட்டன்ஷியல் வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா வி இஸ் ப்ரொபோஷனல் டு மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ரைட்? ஸோ நெகட்டிவ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அது மட்டும் தான் இங்கே வந்து யூ ஹேவ் வேரியபிள் இன்டு இட். அப்போ அதே மாதிரி பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸில் எனக்கு வந்து வரப்போகுது. ரைட்? இதில் எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் வந்து சால்விங் மட்டும்தான் லென்த்தியாக இருக்கணும். இதில் உள்ள எந்த ஆக்சுவலாக நீட்டுக்கு வந்து இதில் உள்ள எந்த ஃபார்முலாஸும் பெருசாக வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. இது வரைக்கும் கொஷின் வந்து கேட்டதில்லை. ஐஐடி ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் அஸ் இஃப் நவ் நீங்கள் எனக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்த கிராஃப் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ சாலிட் ஸ்பியருக்கு இப்போ சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு எப்படி பார்த்தோமோ சேம் கைண்ட் ஆஃப் கிராஃப் தான் எனக்கு எங்கே வரும் அப்படின்னா கிராவிடேஷனுக்கு வரப்போகுது. ஆனால் அங்கே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம கொண்டு வரோம். அங்கே வந்து நான் 2 மாதம் அட்ராக்ட் ஆகும். அதனால் இதே கிராஃப் அப்படியே எனக்கு வந்து எங்கே வந்திருக்கும் அப்படின்னா 4th குவாட்ரண்ட்டில் கீழேருந்து வர மாதிரி எனக்கு வந்து வந்துருக்கணும். ரைட்? லாஜிக் வந்து புரியணும். அங்கே வந்து அட்ராக்ஷன் இங்கே வந்து நம்ம அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். 2 மாதம் ஈஸியாக அட்ராக்ட் ஆயிரும். அதனால் கிராவிடேஷனில் எப்போவுமே எனக்கு வந்து எனர்ஜி வந்து அதுவே ரிலீஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வரும். ஸோ எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னா நெகட்டிவில் இருக்கும். இங்கே வந்து பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவில் இருக்கும். அது 2 மட்டும் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே? இதில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். இந்த பார்ட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா திங் தான். இதுலேருந்து இது வரைக்கும் கொஷின்லாம் பெருசாக கேட்டதில்லை. எது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம அந்த கிராஃப் மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே? ரைட்? இதில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது. இதில் உள்ள எல்லா பார்ட்டுமே கிளியராக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இந்த செஷனுக்கு நம்ம பார்க்க போகிறது. கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சொல்ல போகிறேன். விச் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இது ஏற்கனவே நீங்கள் உங்களோட லோயர் கிரேட்ஸில் படிச்சிருந்துருக்கணும். எனிவே இது வந்து என்னென்னா அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே கிளியராக அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ அப்போ ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜை வச்சு நான் வந்து இன்னொரு பாடியில் நான் ஒரு சார்ஜை இன்டியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். காட் இட்? இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா யூ ஹேவ் அ ஸ்பியர். அந்த ஸ்பியர் வந்து இட் இஸ் சார்ஜ்லெஸ். ஸோ ஒரு ஸ்பியர் வந்து இருக்க போது அது மெட்டாலிக் ஸ்பியர். அது வந்து நியூட்ரலாக இருக்குது. ஓகே? எந்த சார்ஜும் இல்லாமல் இது வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ அப்போ இது நியூட்ரலாக இருக்கும்போது இதில் நான் வந்து ஒரு சார்ஜ் வந்து இன்டியூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ அதில் நான் இன்டியூஸ் பண்ணணும்னா நான் பக்கத்தில் வந்து இன்னொரு சார்ஜ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ வச்சா தான் எனக்கு அதில் இன்டியூஸ் ஆகும். ரைட்? ஸோ அப்போ நான் பக்கத்தில் வைக்க போகிற இன்னொரு சார்ஜ் கொண்டுட்டு வர போகிறது வந்து ஒரு கேட்ஃபர் எடுத்து ஒரு கிளாஸ் ராடில் ரப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சார்ஜ் வந்து கெயின் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கெயின் பண்ணும். ஸோ டிபெண்டிங் நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வந்து அதில் வந்து கெயின் ஆக போகுது. எனிவே இப்போ நான் எப்படியோ சார்ஜ் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ராட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜில் வந்து இருக்க போகுது. அதை நம்ம சார்ஜ் ராடை வந்து நான் வந்து எது பக்கத்தில் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த நியூட்ரல் ஸ்பியர் பக்கத்தில் நான் வந்து கொண்டுட்டு வர போகிறேன். ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ் தொடலை. ரெண்டும் தொட்டுச்சுன்னா இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் வந்து இது போயிடும். அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இங்கே வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் வந்து வரவே கூடாது. ஏன்னா பக்கத்தில் வச்சு நான் இன்டியூஸ் தான் பண்ணணும். கான்டாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து நான் வந்து பக்கத்தில் கொண்டு வரேன்னா எனக்கு வந்து என்ன ஆக போகுது? ஸோ இந்த சைடு வந்து எனக்கு வந்து இட் வில் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். சேம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஃபைன்? ஸோ இது பக்கத்தில் பாசிட்டிவும் இந்த சைடு நெகட்டிவும் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து என்ன கண்டக்டிங் ஸ்பியர்னால உள்ளே இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து எனக்கு வந்து 0வாக இருக்கும். ரைட்? இதுக்குள்ளே இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி 0 ஆகும் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு வந்து ஒரு ரிப்பல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இது இந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த மொத்த ராடும்
ஆப்போசிட் சைடில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சார்ஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகிட்டு உள்ளே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கணும். இன்கேஸ் ரெசிடியூவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி சார்ஜ் வந்து மைக்ரேட் ஆகிட்டு எனக்கு ப்ளஸும் மைனஸும் செப்பரேட் ஆகி நிற்க போகுது. ஓகே, லாஜிக் வந்து புரியணும். நம்ம இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோன்னா பாசிட்டிவ் வந்து ப்ளஸ் எக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இருக்கும், நெகட்டிவ்னாலையும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த சைடு உள்ள நெகட்டிவ் மொத்தமாக இங்கே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஈவனாலாம் ஸ்ப்ளிட் ஆகலை. இந்த நெகட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இங்கே பக்கத்தில் நிறையா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஓவராலாக எனக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகிற மாதிரி அந்த சார்ஜஸ் வந்து எனக்கு அசம்பிள் ஆயிரும். காட் இட்? அப்போ இந்த ஸ்பியரில் ஃபுல்லாக பாசிட்டிவும் இல்லை, ஃபுல்லாக நெகட்டிவும் இல்லை, நியூட்ரலாக இருந்த ஸ்பியர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்ப்ளிட் ஆகி நிற்குது, ரைட்? ஸோ அது வந்து இங்கே அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நான் இந்த ஸ்பியரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்ப்ளிட் ஆகிருந்ததில் நான் வந்து என்னென்னா இந்த நெகட்டிவ் மட்டும் எனக்கு வெளியில் ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னா இது வந்து எர்த்தோட நான் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மொத்த செட்டப்பை வந்து நான் வந்து எர்த்தோட வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் கிரவுண்டில். ஓகே, சும்மா ஒரு வயர் போட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் இதை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணோன்னே இங்கிட்ட இருக்க போகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு என்ன ஆயிரும், அப்படியே கிரவுண்ட் வந்து நியூட்ரல் தான். எனக்கு எவ்வளோ சார்ஜ் டம்ப் பண்ணாலும் அது வந்து நியூட்ரல் ஆயிரும். தேர்ஃபோர் சும்மா ஒரு வயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஏன்னா எர்த்தோட சார்ஜஸை கம்பேர் பண்ணும்போது அது ஈஸியாக நியூட்ரலைஸ் ஆயிரும். அந்த ஸ்பியரில் இருக்க போகிறது வெரி மினிமல் குவான்டிட்டி தான், வெரி மினிஸ்கியூல் குவான்டிட்டி தான். அதனால் எனக்கு இந்த சார்ஜ் ஃபுல்லாக இந்த வயர் வழியாக போய் எனக்கு கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் மட்டும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இந்த பாசிட்டிவ் ஏன் எனக்கு வந்து கிரவுண்டுக்குள்ளே போகலன்னா, பிகாஸ் இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணி தான் வச்சுருக்கு, ரைட்? லாஜிக் வந்து புரியணும். அதனால் இங்கே வந்து ஜஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இப்போ இந்த நெகட்டிவால் அட்ராக்ட் ஆகி நிற்கும். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இந்த நெகட்டிவால் அட்ராக்ட் ஆகி நிற்க போகுது. டாட் இட்? இங்கே இருக்க போகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு வந்து எர்த் சர்ஃபேஸுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு செட்டப் வந்து கிடச்சிருச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ண போது இங்கே உள்ள நெகட்டிவ் வந்து இருந்திருக்க வேண்டியது அந்த சைடு வந்து போயிடுச்சு. ஸோ புது ஈக்குலிபிரியம் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு சைடில் வந்து நான் வந்து எர்த்தில் கனெக்ட் பண்ணதுனால. ஓகே, லாஜிக் வந்து புரியணும். ஃபைன். ஸோ அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சிசர் எடுத்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் எடுத்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிரும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு எப்பவும் போல தான் இருக்க போகுது. இந்த ராடை வந்து நான் வந்து தள்ளிட்டு போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சுவலாக இங்கே இருக்க வேண்டிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து எர்த்துக்கு போயிடுச்சு, கிரவுண்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து மட்டும் அட்ராக்ஷனில் இருந்ததுனால இப்போ ரெசிடியல் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும்னா, இந்த ஸ்பியரில் அப்படியே அவுட்டர் இது கண்டக்டிங் ஸ்பியர்னால வெளியில் மட்டும் எனக்கு அந்த ஸ்பியரோட பெரிஃபெரியில் மட்டும் வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டெபாசிட் ஆயிரும். ஓகே, ஸோ யூனிஃபார்மாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த பவுண்டரியில் மட்டும் இருக்க போகுது, ரைட்? ஸோ இப்படி தான் நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னோடய ஒரு ஸ்பியரை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு மினிமலாக என்னால் சார்ஜ் பண்ண முடியும். அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சார்ஜ் ராட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் கொண்டுட்டு போகிறேன். ப்ளஸ் மைனஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. செப்பரேட் ஆனோடனே நான் வந்து நெகட்டிவ் சைடு வந்து நான் வந்து அதர் சைடு வந்து ராடுக்கு அதர் சைடு வந்து நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன், வயரை கனெக்ட் பண்ணி. அப்போ அந்த சார்ஜ் வந்து நியூட்ரல் ஆகிரும் கொஞ்சம். ஆனால் அந்த பாசிட்டிவ் வந்து எனக்கு நியூட்ரல் ஆக முடியாது. எதனாலனா அந்த நெகட்டிவ் ராட் வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த வயரை வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சு கட் பண்ணிடுறேன். அப்புறம் நான் இந்த ராடை வந்து வெளியில் தள்ளிடணும். ஓகே, இந்த ராடை நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தள்ளிட்டு போயிடுறேன். அப்போ இங்கே வந்து எனக்கு லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் உள்ளே வந்து யூனிஃபார்மாக அந்த பவுண்டரியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிற்க போகுது, ரைட்? இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும் எப்படி நம்ம வந்து ஒரு சார்ஜை வச்சு ஒரு ஸ்பியரில் வந்து அந்த ஒரு சார்ஜ் வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. காட் இட்? அப்போ ஒரு பாசிட்டிவ் பிளேட் வச்சுருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு நார்மல் பிளேட் மட்டும் இருந்துச்சுனால அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வந்து ஒரு சைடு வந்துடும், பாசிட்டிவ் வந்து போயிடும். அப்போ அதை கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆயிரும், விச் இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டர், ரைட்? ஸோ அதை பற்றி இப்போ வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ அஸ் இஃப் நவ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னங்கிறதுல தெளிவாக இருக்கணும், எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். இந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இது நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா, கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கண்டக்டிங் மெட்டலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சார்ஜ் வந்து டம்ப் பண்ண போகிறேன். எவ்வளோ சார்ஜ் அங்கே என்னால் டம்ப் பண்ண முடியும் ஃபார் த கிவன் கண்டிஷன், எவ்வளோ சார்ஜ் என்னால் டம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் என்னென்னா
கெப்பாசிட்டி ஆஃப் தட் கண்டக்டர். அப்போ ஒரு குட் கண்டக்டராக இருந்துச்சு, ஐ மீன் குட் கெப்பாசிட்டி கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா நிறைய சார்ஜ் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளோட கண்டிஷனுக்கு, ரைட்? அந்த கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்ல போகிறது என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் பொட்டன்ஷியல், ரைட்? ஸோ ஏன் பொட்டன்ஷியல் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் ஒரு அனலாகஸ் சிச்சுவேஷன் சொல்கிறேன். அதை நீங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். காட் இட்? அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டக்டர் அப்படிங்கிறதும் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் அப்படிங்கிறதும் சேம் தான். அப்போ ஒரு கண்டக்டர் வந்து நிறைய கெப்பாசிட்டி வச்சுருந்தா என்ன அர்த்தம்னா, அதில் நம்ம நிறைய சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் சி வந்து என்ன பேராமீட்டரை வச்சு நான் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ 2 பேராமீட்டர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அதில் நான் போய் டம்ப் பண்ண போகிறது என்னென்னா சார்ஜ். அப்போ சார்ஜ் வந்து எப்படி நான் வந்து அது ஒரு பேராமீட்டர் இருக்க போது ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல். அப்போ அந்த பொட்டன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோ சார்ஜ் டம்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ரிலேட் பண்ண போகிறேன். காட் இட்? சரி, இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் எப்படி யூகிக்க போகிறேன் அப்படின்னா, இமேஜின் பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஒரு 2 கண்டிஷன் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஒரு இதில் வந்து இது டேங்க் மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ 2லையுமே நான் வந்து என்னென்னா வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது ஓவர் ஹெட் டேங்க். ஓகே, ஸோ நம்ம பில்டிங் மேலே இருக்க போகிற ஒரு பெரிய வாட்டர் டேங்க். இந்த டேங்க் வந்து நான் 2 விதமாக நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். 2 டேங்க்லேயுமே நான் வந்து 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறேன். சும்மா ஒரு நேம் சேக்குக்கு வந்து நான் வந்து ஒரு குவான்டிட்டி சொல்லியிருக்கேன், விச் இஸ் 10,000 லிட்டர். அப்போ உள்ளே வந்து ஒரு 10,000 லிட்டர்ஸ் வந்து நான் இந்த டேங்க்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த டேங்க்லேயும் நான் வந்து ஒரு 10,000 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். 2லேயுமே எவ்வளோ வாட்டர் வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சேம் தான். ஆனால் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர் பேஸ் பண்ணி. அதே இது வந்து நம்ம கண்டக்டரில் கெப்பாசிட்டன்ஸுங்கும் போது சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் இது ஹோல்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நான் டிசைன் பண்ணதில் வந்து என்னோடய பிரெத் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இல்லைனா வித் வந்து அதிகமாக இருக்குது. வேறஸ் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேங்கோட ஹைட் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் 2லேயுமே எனக்கு 10,000 லிட்டர்ஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணியிருக்கும்போது இந்த 2 டேங்க்கையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டியூப் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதோட டாப் மோஸ்ட் லெவல்லையும் இது கண்டிப்பாக டாப் மோஸ்ட் லெவல் வந்து மேலே இருக்க போகுது. ஸோ இது 2யும் வந்து நான் வந்து டியூப் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு டியூப் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? இது 2மே 10,000 லிட்டர்ஸ் தான். ஆனாலுமே எனக்கு தெரியும் வாட்டர் வந்து எங்கேருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எதனால் இங்கேருந்து எனக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, 2 சேம் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது, அந்த லெவலை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த டேங்க் வந்து எனக்கு வந்து விட்த் வந்து பெருசு. ஆனால் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் ஒரே ஹரிசான்டல் லைன். எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் ஹரிசான்டல் லைன். ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வாட்டரோட பொட்டன்ஷியல் வந்து அதிகம் வென் கம்பேர்ட் டு திஸ் லெவல். கரெக்டு தானே? அப்போ நம்ம இந்த டியூப்பில் கனெக்ட் பண்ணலைன்னா 2மே தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு டியூப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? இதில் வந்து இந்த வாட்டர் லெவல் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் எனக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். காட் இட்? ஸோ இதில் எப்படி நம்ம பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, ஏற்கனவே நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருந்த ஒன்று தான், ஃப்ளூயிட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் நம்ம டாரிசலீஸ் லான்னு ஒன்று பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த டாரிசலீஸ் லாவில் நம்ம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி தான் ஒரு இது இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். ஃபில் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு 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 ஓப்பனிங் இருக்குது. அப்போ ஓப்பனிங்லேருந்து எனக்குன்னா வாட்டர் வந்து வெளியில் வரணும். அப்போ அந்த வாட்டர் எப்படி வெளியில் வரும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வந்து இங்கேருந்து ஹைட்டு தூக்கிட்டு போய் நம்ம எவ்வளோ ஹைட் நம்ம வச்சுட்டு இங்கே ட்ராப் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி வரணுமோ, நம்ம ட்ராப்பிங் அ பால், ரைட்? பாலை ட்ராப் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வர மாதிரி என்ன வெலாசிட்டி வந்து இருந்திருக்கணும்? இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ v will be equal to கைனமேட்டிக் ஈக்குவேஷன் v equals √2gh வரும் பார்த்தீங்களா? அந்த வெலாசிட்டியில் தான் இங்கேருந்து எனக்கு வெளியில் வரும். காட் இட்? டாரிசலீஸ் லா நம்ம 11th பார்த்தது. இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்? நான் ஒரு வாட்டரை இது இவ்வளோ ஹைட்டு தூக்கிட்டு போய் மேலே வைக்க போகிறேன். அந்த இது நான் கொடுத்த எனர்ஜி வந்து இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூலில் எனக்கு அப்படியே ரிலீஸ் ஆகும், ரைட்? அந்த லாஜிக் வந்து புரியணும். மேலே நம்ம இந்த வாட்டர் மாலிக்யூல்னாலும் அது அப்படியே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணும்போது நான் எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்? இப்போ 1 லிட்டர் வாட்டர் வந்து மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்? அப்போ 1 லிட்டர் இங்கேருந்து நான் எடுக்கும்போது அதே அளவு கைனடிக் எனர்ஜியில் எனக்கு கிடைக்க போகுது, ரைட்? லாஜிக் வந்து புரியுது. ஸோ அதனால் இந்த 2 லெவலையும் நான் கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்னோட ஸ்டார்டிங் லெவல் மாதிரி. அப்போ இங்கே வந்து எனக்கு எந்த எனர்ஜியும் இருக்காது. ஆனால் இங்கே வந்து நான் வந்து இந்த லெவலுக்கு மேலே நான் போய் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த எனர்ஜி எல்லாம் இந்த வாட்டர் மாலிக்யூலில் ரிலீஸ் ஆகி எனக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து 0. ஆனால் இந்த இடத்துல நான் வந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு? இங்கே வந்து
மேலே இந்த வாட்டர் காலம் வந்து புஷ் பண்ணி எனக்கு வந்து அந்த வெலாசிட்டி √2gh வெலாசிட்டி இருக்க போது தேர்ஃபோர் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அன்டில் ரெண்டுமே ஒரே லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு தெரியும் எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஒரே லெவலில் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா எல்லா லெவல்லையுமே எனக்கு சேம் பொட்டன்ஷியல் வந்து மெயின்டைன் ஆயிரும். ஸோ வாட்டர் எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஒரு லெவலில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சர்ஃபேஸும் ரெண்டுமே எர்த்துக்கு சேம் ஹைட்டில் இருக்கும்போது ஆனால் ஒரு இதோட பொட்டன்ஷியல் அதிகமாகும் ஒரு இது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், அந்த லிக்விட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் ரெண்டோட பொட்டன்ஷியலும் சேம் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஃப்ளோ வந்து நின்றுச்சு. ஓகே, ஸோ இந்த இன்ட்யூஷன் தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும். ஸோ வாட்டரோட ஃப்ளோ வந்து எதை பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பேஸ் பண்ணிடல. இங்கே 10,000 லிட்டர், இங்கே 10,000 லிட்டர், அதனால் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சுலாம் இருக்காது. இங்கே வந்து என்ன ஆகுனா இங்கேருந்து 10,000 லிட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். 6,000 லிட்டர்ஸ் வரைக்கும் குறைஞ்சிட்டே வரலாம், டிபெண்டிங் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஒரு 7,000 லிட்டர் இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு 13,000 லிட்டராக மாறி அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கரெக்டான இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ எப்போவுமே எனக்கு ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கட்டும் இல்லைனா இந்த 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 ஆட்டம் ஃப்ளோ, மாலிக்யூல் ஃப்ளோ எல்லாமே ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் எனக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து இருக்க போகுது. காட் இட்? ஸோ அதே லாஜிக் தான் இப்போ நம்ம வந்து அந்த பேசிஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிமேல் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செஷனில் கூட நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்பியரை வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருப்போம், பக்கத்தில் குட்டி ஸ்பியர் இருக்கும், ரெண்டுலேயுமே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா சேம் பொட்டன்ஷியல் ரீச் ஆகும்போது அது ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆகிக்கும் சேம் பொட்டன்ஷியலுக்கு. ஓகே, ஸோ அப்போ சார்ஜஸ் எப்போவுமே எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா சேம் பொட்டன்ஷியலுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இங்கே வந்து நான் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் வந்து சொல்கிறேன். காட் இட்? ஏன்னா உள்ள டெப்த்து போக 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 எனக்கு வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கீழ் லெவல் போக போக எனக்கு வந்து பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே போகும். பட் நம்ம ஒரு மெட்டலை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெட்டலில் வந்து எனக்கு இருக்க போகிற எல்லா சார்ஜுமே ஒரே லெவல் மாதிரி தான். அப்போ ஒரே பொட்டன்ஷியல் ஏன்னா கனெக்ட் பண்ணிட்டோம்னா தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சார்ஜுமே ஒரே பொட்டன்ஷியலில் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். லாஜிக் வந்து புரியணும். ஏன்னா பொட்டன்ஷியல் ஒரு இதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பக்கத்தில் உள்ளதை இடித்து எனக்கு என்ன பண்ணிடும்னா அந்த எனர்ஜி வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ நேச்சரில் எப்போவுமே ஹையர் டு லோயர் எனர்ஜி ஃப்ளோ நடக்க போகுது. அப்படி நம்மளுக்கு எனர்ஜி ஃப்ளோ நடக்கும்போது எனக்கு ஆப்வியஸாக எல்லாமே சிமெட்ரிக்கலாக அந்த எனர்ஜி ஸ்ப்ளிட் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ சேம் இன்ட்யூஷன் தான். ஸோ அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோன்னா ப்ரெஷரை மட்டும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமே. இங்கே வந்து நம்ம வந்து ப்ரெஷர் P1 வச்சுக்குவோம், இந்த டெப்த்தில் இருக்க போகிற ப்ரெஷர், இங்கே இருக்க போகிற ப்ரெஷர் வந்து P2. இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸாக தெரியும் இந்த பாயிண்டில் இருக்க போகிற கீழே இருக்க போகிற இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு திஸ் ஒன், இந்த லோயஸ்ட் பாயிண்டில். ஓகே, அப்போ இந்த டிசைன் நம்ம வந்து பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா கீழே வந்து நல்லா சப்போர்ட்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா திக்காக அந்த காங்க்ரீட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உடையக்கூட ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வித்து வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் தின்னாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ப்ரெஷர் வந்து கீழே வந்து கம்மி தான் இருக்க போகுது அந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து வாலில் ஹிட் ஆகும்போது. ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்தது தான். மேலேருந்து கீழே வரும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும், P = P0 + ρgh. அப்போ ஹச்சுங்கிறது இங்கே டெப்த்து. அப்போ இந்த டெப்த்து அதிகமாகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லோயஸ்ட் பாயிண்டில் ப்ரெஷர் அது ப்ரொப்போர்ஷனலாக அதிகமாகிட்டே போகும். ரைட்? ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது P1 will have less pressure, P2 will have more pressure. ரைட்? லாஜிக் வந்து புரியணும். ஓகே, இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம என்னென்னா இதே லாஜிக்கில் வந்து டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அது ஒன்று மட்டும் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு டேம் வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது எர்த் சர்ஃபேஸ், அதில் வந்து நம்ம வந்து இந்த சைட் டேம் வந்து பில்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா வாட்டர் இருக்குது. ஓகே, வாட்டர் காலம் வந்து இருக்க போகுது. நமக்கு வந்து தெரியும் மேலேருந்து டெப்த்து வந்து அதிகமாக இந்த டெப்த்து வந்து சம்வேர் அரவுண்ட் ஒரு 1500 மீட்டர் 2000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், டிபெண்டிங். ஓகே, அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம டெப்த் இருக்கனால மேலே இருக்க போகிற லெவலில் வந்து வாட்டரோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் கீழே போக போக நான் சொன்ன ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட் பீமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடம் ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அதனால் என்ன ஸ்லோப்பியாக வந்து டிசைன் பண்ணுவாங்க சர்டன் இன்க்ளினேஷனில். அப்போ மேலே வந்து எனக்கு வந்து அந்த காலம் வந்து தின்னாக இருந்தால் கூட ஓகே, ஏன்னா மேலே இருக்கிற வாட்டர் லெவலோட ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ நம்ம சர்டன் இன்க்ளினேஷனில் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணால் தான்
எனக்கு இங்கே வந்து இருக்க போகிற இதை விட இந்த டைம்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கீழே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை நம்ம தாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த திக்னஸ் வந்து கீழே வந்து இருக்கணும். ஸோ நம்ம டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து தின்னாக இருக்கும், அப்படியே கீழே போக 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 அந்த காங்க்ரீட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து திக்காகிட்டே போயிட்டே இருக்கும். எதனால் கீழே போக போக திக்காது அப்படின்னா அப்போ தான் அந்த வாட்டரோட ப்ரெஷரை வந்து இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ சேம் லாஜிக் வாட் இட். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதை வச்சு இப்போ நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது ஈஸியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா Q. நம்மளோட சார்ஜ் Q வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சார்ஜ் Q நிறைய இங்கே வந்து நம்ம வாட்டர் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ஜஸை வச்சு. பிகாஸ் கண்டக்டரில் நம்ம சார்ஜை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள கண்டக்டர் வந்து நிறைய சார்ஜஸை ஸ்டோர் பண்ணணும் ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல். ரைட்? இது ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது எது குட் டேங்க் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டைல் தான் குட். ஏன்னா எனக்கு வந்து நிறைய மெட்டீரியல் வந்து கீழே வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஈஸியாக 10,000 லிட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் ப்ரெஷர் கம்மியாகவே. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து கஷ்டம். இதில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக நான் பில்டை வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து திக்கன் பண்ணணும். ஓகே? ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து எனக்கு வந்து நிறைய சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஆனால் பொட்டன்ஷியல் ரைஸ் வந்து அது ப்ரொப்போர்ஷனலாக கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி என்னால் டிசைன் பண்ண முடிச்சுன்னா தட் இஸ் அ வெரி குட் கெப்பாசிட்டி கண்டக்டர் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகே? Q வந்து எதை டேரெக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Q நம்ம சேர்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரில் அதில் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே போகும். ரைட்? நிறையா சார்ஜஸ் இங்கேயும் மாதிரி தான். நிறையா வாட்டர் வந்து நம்ம போர் பண்ண எனக்கு கீழே உள்ள லெவலில் அந்த நம்மளுக்கு தேவையான லெவலில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ நிறைய சார்ஜ் வந்து நம்ம டம்ப் பண்ண அது ப்ரொப்போர்ஷனலாக பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ மொத்த கண்டக்டர்லேயும் இது ஃப்ரீ டு மூவ் தான் அந்த எலக்ட்ரான். அதனால் எல்லாமே ஒரே பொட்டன்ஷியலாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நிறைய சார்ஜ் வந்து டம்ப் பண்ணும்போது அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது. ஸோ Q இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு V. ரைட்? இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி சிம்பிளை வந்து நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்? கெப்பாசிட்டன்ஸ் C. Q ஈக்குவல் CV. சியை வந்து கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் லாஜிக் தான். அப்போ C வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா C will be equal to Q divided by V. கரெக்ட்? ஓகே. C ஈக்குவல்ஸ் Q by V. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட் கெப்பாசிட்டர் வந்து இட் ஹேஸ் டு ஸ்டோர் மோர் சார்ஜ் ஃபார் 1 யூனிட் ரைஸ் இந்த வோல்டேஜ். அப்போ ஒரு வோல்டேஜ் ரைஸுக்கு வந்து அதெல்லாம் எவ்வளோ நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தட்ஸ் அ குட் கெப்பாசிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே? அப்போ C கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா வந்து என்னென்னா இட் இஸ் Q டிவைடட் பை V. இதோட யூனிட் வந்து என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் ஃபேரட். இதோட யூனிட் வந்து இட் இஸ் ஃபேரட், இல்லைன்னா கேபிட்டல் F அப்படின்னு நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த யூனிட் வந்து என்னென்னா வெரி ஹியூஜ் குவான்டிட்டி. இந்த அளவுக்கு வந்து நம்ம ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா Q/Vயில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ ஃபேரடும் ஃபேரடும் யூஸ் பண்ணோம். மைக்ரோ, பிக்கோ, நேனோ எல்லாமே. ஸோ மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது 10⁻⁶, நானோ ஃபேரட் அப்படின்னா 10⁻⁹, பிக்கோ ஃபேரட் அப்படிங்கிறது 10⁻12. ஓகே? இதுதான் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்டக்டரில் நிறைய சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல் ரைஸ். ஓகே? ஸோ அப்போ வந்து ஒரு யூனிட் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகும்போது என்னால் எவ்வளோ அதிகமான சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறோட மெஷர் தான் என்னென்னா இட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். நாட் இட்? இந்த லாஜிக் தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 பேரலல் பிளேட்டை வைக்கும்போது அதுக்குள்ளே கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்பியரில் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம ரெண்டும் பார்க்கலாம். ஓகே? இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் என்னங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்கணும் அந்த லாஜிக் வந்து. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 2 பேரலல் பிளேட் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து ஆப்வியஸாக ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் வந்து டம்ப் பண்ணியாச்சு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி. அப்புறம் இன்னொரு இதை வந்து பேட்டரியோட அதர் டெர்மினலில் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலில் இங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியோட ஒரு சைடு எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து சேம் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஃபைன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும்போது எனக்கு இன்பிட்வீனில் ஆப்வியஸாக எனக்கு வந்து எனக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுக்கு நடுவில் வந்து செட் ஆகிருக்கணும். ரைட்? நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் 2 பேரலல் பிளேட்டை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். வெளியில் வந்து
இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடு வந்து இட் வில் பி 0. காட் இட். இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தது தான். வெளியில் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து 0வாக இருந்திருக்கணும். அதே இது நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் +2 மைனஸ் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே வந்து டுவர்ட்ஸ் ரைட் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் ஆகியிருக்க போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும்? ஒரு பிளேட்னா σ/2 ε0. இங்கே 2 பிளேட்டும் சேர்ந்து இருக்க போது தேர்ஃபோர் σ/ε0ன்னு இருக்க போகுது. ரைட். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தது தெரியணும். இப்போ நம்ம இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஒரு பிளேட் இருக்கும் இது செட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எனக்கு என்னவாக இருக்கும்? எவ்வளோ சார்ஜ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல் டெவலப்ட். இதுக்கு நடுவில் இருக்க போகிற பொட்டன்ஷியலுக்கு என்னால் எவ்வளோ சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியணும். ரைட். ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த பிளேட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்? பேட்டரியிலேருந்து நான் வந்து சார்ஜை கொண்டு வந்து இந்த பிளேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ பேட்டரியோட பொட்டன்ஷியல் 3 வோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேட்டரியில் வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் மேலே 3 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்க போகுது. ஸோ வோல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஜூல் பெர் கூலும். அந்த லாஜிக் வந்து தெரியணும். ஏன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது எதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் பர் யூனிட் கூலும். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒர்க்கு. அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் வந்து என்னென்னா இட் இஸ் பொட்டன்ஷியல். ரைட். ஸோ இந்த லாஜிக் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண ஒன்று தான். அப்போ நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷனில் எனக்கு கீழேருந்து மேலே வந்து நான் வந்து என்னென்னா சார்ஜ் வந்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போ பேட்டரியோட பொட்டன்ஷியல் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து பேட்டரியிலேருந்து சார்ஜ் வந்து மேலே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரைட். காட் இட். ஸோ அப்போ கிவன் பொட்டன்ஷியலுக்கு இது நிறையா சார்ஜ் எடுத்து அந்த பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிச்சா? நிறைய சார்ஜுக்கு கம்மியான வோல்டேஜ் தான் பொட்டன்ஷியல் ஆர் வோல்டேஜ் உள்ளே டெவலப் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட் கெப்பாசிட்டர். ஏன்னா நிறைய சார்ஜ் எடுத்து வந்து உள்ளாதால ஸ்டோர் பண்ண முடிஞ்சு. ஓகே. ஸோ லாஜிக் வந்து புரியணும். அப்போ இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் V என்னங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணால் C = Q/V அந்த ஃபார்முலாவில் போட்டு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. அப்போ Qக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸில் தானே நான் வந்து என்னென்னா சார்ஜ் வந்து டெபாசிட் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சிக்மா × A. ஓகே. அந்த ஒரு கிவன் சர்ஃபேஸில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது? அப்போ Q/A இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி × A எனக்கு வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னா Q என்ன அப்படிங்கிறது கொடுத்துரும். இந்த கன்வென்ஷன்லாம் தெரியணும். அடுத்தது இப்போ நான் வந்து அஸ் யூஷுவல் வோல்டேஜ் என்ன பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியலுக்கு வந்து நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் E.dr. ரைட். வெக்டார் E.dr வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து முன்னாடியே நம்ம ஆர்குமெண்ட் பண்ண மாதிரி தான் இங்கே வந்து நான் வந்து எப்படி வந்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் இங்கே வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் த ரைட் இருக்குது. நான் டெஸ்ட் சார்ஜ் எப்படி நான் வந்து கொண்டுட்டு போக முடியும்? +1 கூலும் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து அகெயின்ஸ்ட் த ஃபீல்டு வந்து நான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். அப்போ அகெயின்ஸ்ட் த ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ரைட். பொட்டன்ஷியல் டியூ டு அண்ட் பாயிண்ட் சார்ஜ் அந்த அங்கே நம்ம என்ன ஆர்குமெண்ட் மேக் பண்ணுறோமோ சேம் லாஜிக் தான். அப்போ நெகட்டிவ் வந்து இட் வில் பிகம் பாசிட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? EDRன்னு மாறிடும். வெக்டார் எல்லாமே எனக்கு வந்து கேன்சல் ஆகிரும். ரைட். இப்போ ஈக்கு பதிலாக இங்கே நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா σ/ε0. இங்கே சிக்மாவும் கான்ஸ்டன்ட் ε0ம் கான்ஸ்டன்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஜோனுக்குள்ளே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ரைட். அப்போ நம்ம வந்து இங்கே இன்டெக்ரல் ஆஃப் σ/ε0 இங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் dr. ரைட். ஓகே. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் இங்கே வந்து 0 ஆரிஜினுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ரைட் டு லெஃப்ட் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ லோயர் லிமிட்டு தான் டியாக இருந்திருக்கணும். அப்பர் லிமிட் வந்து எனக்கு வந்து 0. ரைட் டு லெஃப்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுனால நான் முன்னாடி நெகட்டிவ் சைன் வந்து போட்டுக்குவேன். லாஜிக் வந்து புரியணும். ஏன்னா இன்டெகிரேஷன் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து பண்ண போகிறோம். முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்று தான். அப்போ இங்கே வந்து நான் வந்து D to 0 இன்டெகிரேஷன் வந்து எங்கேருந்து எங்கே வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ரைட் டு லெஃப்ட். அதனால தான் அந்த நெகட்டிவ் சைன் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். புரியணும். அப்போ தட்ஸ் இட். σ/ε0 வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி கான்ஸ்டன்ட். அப்போ அது இன்டெக்ரலை விட்டு வெளியில் வந்து எனக்கு வந்து வந்துடும். அப்போ இன்டெக்ரலை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும்? யூ ஷுட் ஹேவ்
சிக்மா பை எப்சிலான் நாட், அது வந்து வெளியில் வந்துருச்சு. நெகட்டிவ் சிக்மா பை எப்சிலான் நாட், உள்ளே வந்து எனக்கு வந்து என்னென்னா 0 மைனஸ் டின்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். கரெக்ட்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ இந்த நெகட்டிவ் சைன் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் சிக்மா டி டிவைடட் பை எப்சிலான் நாட்டுன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு தேவையான பொட்டென்ஷியல். ஆனால் இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ கெப்பாசிட்டன்ஸுங்கிறது Q டிவைடட் பை V, ரைட்? எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகுது ஃபார் த பொட்டன்ஷியல் டெவலப்ட். அப்போ Qக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? பேரலல் பிளேட். இந்த இடத்துல வந்து பேரலல் பிளேட்னால சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மல்டிப்ளைட் பை ஏரியா. அப்போ எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா சிக்மா ஏ டிவைடட் பை பிக்கு பதிலாக இந்த இருக்குது சிக்மா டி டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே, அப்போ இங்கே வந்து சிக்மா சிக்மா வில் கெட் கேன்சல்ட் அவுட் அண்ட் தென் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கணும்னா எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி மட்டும்தான் இருக்கணும், ரைட்? எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி வந்து எனக்கு இங்கே என்ன கொடுத்துரும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். அப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டரை நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எப்சிலான் நாட். அப்போ இந்த மீடியம் வந்து ரெண்டுக்கு நடுவில் என்ன மீடியம் இருக்குது? நார்மலான சுச்சுவேஷனில் ஏர் இருக்க போகுது. அதே இது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃப்ளூயிட் வந்து உள்ளே ஊற்றிருந்தோன்னா அந்த மீடியத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்ப்போம். ஒரு டைஎலக்ட்ரிக்கை வச்சா, விச் மீன்ஸ் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை உள்ளே வச்சா எனக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது எல்லாமே. ஸோ அப்போ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை அதிகம் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாகிட்டே போகிறோம், நிறைய சார்ஜ் வந்து டெபாசிட் ஆனால் தான் அந்த நடுவில் வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸாக அரேஞ்ச் ஆகுது. அப்போ நல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெரிய ஜோனில் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் த கிவன் பொட்டன்ஷியல் டெவலப்ட் எனக்கு வந்து நல்ல சார்ஜ் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் ஆக முடியும். ஓகே, நம்ம அந்த கண்டெய்னர் வந்து பார்த்துருந்தோம்ல, நல்லா ப்ராடனாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய தண்ணி உள்ளே வந்து டேங்குக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இங்கே நிறைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் நல்லா ஸ்பேஷியஸாக அரேஞ்ச் ஆகி பொட்டன்ஷியல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைஸ் ஆகும். ஃபைன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டி வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து என்ன, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டியை வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து நான் குறைக்க எனக்கு வந்து பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆக பொட்டன்ஷியல் என்னது இஏ டிஏ தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆக எனக்கு அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப தூரம் நான் வந்து கொண்டுட்டு வரேன். அப்போ வந்து ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கே நிறைய பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகும், ரைட்? லாஜிக் வந்து புரியணும். இங்கே டி வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எனக்கு ஆப்வியஸாக பொட்டன்ஷியல் எனக்கு வந்து அதிகமாகிட்டே போகும், ரைட்? அப்போ அதனால இந்த டி வந்து எனக்கு வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், ரைட்? லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டர் நான் உருவாக்கணும் அப்படின்னா அந்த பிளேட்டுக்கு நடுவில் ஏதாச்சும் ஃப்ளூயிட் வந்து ஊற்றிடணும், வேறு மீடியமாக மாற்றணும், யாராவது வேக்யூம் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்சிலான் நாட்டு தான் எனக்கு வந்து என்னென்னா இட் வில் பி மினிமம். மற்ற எல்லாத்துக்குமே எப்சிலானோட வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ நான் வந்து ஏஆர் வேக்யூம் இல்லாமல் வேறு எதுவும் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறையா கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகும். கிராஸ் செக்ஷன் ஏரியாவை அதிகம் பண்ணலாம், ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணலாம். இதெல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனலாக அதிகமாகிட்டே போகும், ரைட்? இட் ஷுட் பி கிளியர். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தவனுக்கு வந்து போக போகிறோம், விச் இஸ் simple one. Capacitance of an uniformly charged spherical shell. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து நம்மளுக்கு தெரியும் இன்ஃபினிட்டிலேருந்து சார்ஜை கொண்டு வந்து இனிப்பாட்டி நான் வந்து பொட்டன்ஷியலை வந்து ரைஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இட் இஸ் அன் கண்டக்டர். அப்போ வந்து ஜஸ்ட் பவுண்ட்ரியில் மட்டும்தான் எனக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்க போகுது. அந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும், இதை டெஸ்ட் சார்ஜ் மாதிரியே நம்ம வந்து டீல் பண்ண முடியும். ஓகே, இதை டெஸ்ட் சார்ஜ் மாதிரியே டீல் பண்ண முடியும். இதோட ரேடியஸ் வந்து நான் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆர்ன்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் வி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும், பொட்டன்ஷியல் வி வந்து 1/4 எப்சிலான் நாட் இல்லைனா கேக்யூன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து 1/4 எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்க போகுது. அப்போ சி ஈக்குவல்ஸ் கியூ டிவைடட் பை வி, இஸ்ன்ட் இட்? அப்போ கியூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, எனிவே கியூ வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். அப்போ கியூ வந்து மேலே வந்து வச்சுட்டு டிவைடட் பை 1/4 எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை ஆர்ன்னு நம்ம வந்து போடுறோன்னா இங்கே அதே மாதிரி இந்த கியூ வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். கியூ இட் வில் கெட் கேன்சல் அவுட். இது ஃபுல்லாக ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்க போகுது, 4 எப்சிலான் நாட் ஆருக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே,
அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே எனக்கு சர்ஃபேஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு அந்த சிச்சுவேஷனில் ரேடியஸ் வந்து பெருசாக இருக்க போது நிறைய சார்ஜ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியலும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ரைட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியணும், இதில் டவுட் இருக்கக்கூடாது. வாட் இட். அப்போ எ குட் கெப்பாசிட்டர் வந்து இட் ஹேஸ் டு ஸ்டோர் மோர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், நிறையா சார்ஜ் ஃபார் கிவன் பொட்டன்ஷியல் ரைஸ். கொஞ்சம் பொட்டன்ஷியல் ரைஸுக்கு நிறைய சார்ஜை ஸ்டோர் பண்ண முடிச்சுன்னா இட் இஸ் அன் வெரி குட் கெப்பாசிட்டர். ரைட். இதுதான் நம்மளுக்கு கெப்பாசிட்டரை பற்றி தெரிஞ்சிருக்க தேவையான விஷயம். அடுத்தது வந்து ஒரு சின்ன தியரி பார்ட் மாதிரி ஒன்று இருக்குது, விச் இஸ் போலரைசேஷன். அது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த செஷனுக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. இனிமேல் சும்மா தியரி மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். டை எலக்ட்ரிக் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டை எலக்ட்ரிக் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், கண்டக்டராக இருக்கக்கூடாது, இன்சுலேட்டராக இருக்கணும். அப்போ இன்சுலேட்டராக இருக்கிறதுக்கு வந்து ஃபிசிக்ஸில் இன்னொரு ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மோஸ்ட் ஆஃப்டன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், இந்த மாதிரி இதில் இது சுற்றி வரும் இந்த பேர். டை எலக்ட்ரிக் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஒரு இன்சுலேட்டருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து என்னென்னா டை எலக்ட்ரிக். அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து குட் கண்டக்டராக இருக்குமா? இல்லை, இட் இஸ் அ பேட் கண்டக்டர். அதான் அடுத்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். எலக்ட்ரான்ஸ் ஆர் டைட்லி பவுண்ட் டு த ஆட்டம், தேர்ஃபோர் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த மெட்டீரியல். அப்படின்னா இதில் வந்து எனக்கு வந்து அது வந்து இட்ஸ் அ வெரி பேட் கண்டக்டர். காட்டட். ஸோ பிளாஸ்டிக், வுட்டு, இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி பேட் கண்டக்டர். இது எல்லாமே நான் வந்து டைஎலக்ட்ரிக்னு சொல்ல முடியும். ஃபைன். ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் அப்படின்னா இட் இஸ் இன்சுலேட்டர், அவ்வளோதான். இன்சுலேட்டருக்கு இன்னொரு பேர் வந்து டைஎலக்ட்ரிக். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து பார்க்க போகிறோம், விச் இஸ் போலரைசேஷன். அப்போ போலரைசேஷன்னா என்னென்ன? போலரைசேஷன்னா அந்த நேமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். நம்ம லோயர் கிரேட்ஸில் படிச்சிருக்கணும். வெளியில் ஒரு ஃபீல்டு வந்து நம்ம செட் பண்ணி நம்ம நடுவில் உள்ளதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். காட் இட். இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த சாப்டர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து 11th நம்ம படிச்சிருந்துருக்கணும். ஸோ அதில் உள்ளதை வச்சே நம்ம வந்து சொல்ல முடியும், போலார் மாலிகுல், நான் போலார் மாலிகுல். ரைட். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் திங். இங்கே வந்து டைபோல் மொமெண்ட். அப்போ எப்போ வந்து எனக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும்? டைபோல் மொமெண்ட் வந்து 2 சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நிற்குது அப்படின்னா எனக்கு வந்து இட் இஸ் டைபோல். அப்படி இருக்கும்போது ப்ளஸ் மைனஸும் சேமான சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நின்றுச்சுன்னா தட் இஸ் டைபோல். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து இருக்க போகுது. டைபோல் மூமெண்ட் எங்கேருந்து எங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும். ரைட். அப்போ வெளியில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாலிக்யூல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, நெகட்டிவ் பாசிட்டிவாக ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு வந்து ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து அங்கே போலரைஸ் ஆகி நிற்குது. அது பேர் தான் போலரைசேஷன். ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு என்னென்னா த டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். ஸோ இது எப்படி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 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 காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இட் இஸ் நான் போலார் மாலிக்யூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் செப்பரேட் ஆகியிருக்காது. இட் இஸ் நான் போலார். ஆக்சிஜன், O2, H2 இதெல்லாம் நான் போலார் மாலிக்யூல். ஃபைன். 11th கிளியராக இருந்தால் இது நல்லாவே புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. போலார், நான் போலார் மாலிக்யூல்லாம் நான் இப்போ புரியணும்னு இருந்திருக்கக்கூடாது, 11th நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாமே ஹைட்ரஜன் டைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இட் இஸ் போலார், நான் போலார் மாலிக்யூல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது பாசிட்டிவ் அந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான் எலக்ட்ரான் க்ளவுட் வந்து ஒன்றா மர்ஜ் ஆகிருக்கும். அப்போ வந்து உள்ளே வந்து எனக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் செட் ஆகிருக்காது. அதே இது வெளியில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் பண்ணிட்டோம், ஒரு கெப்பாசிட்டருக்கு நடுவில் இதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் வந்து இப்படி செக்ரிகேட் ஆகி நிற்க போகுது. ஓகே. ஸ்டில் மொத்த சார்ஜிங் கவுண்ட் பண்ணால் இட் இஸ் நியூட்ரல். அது மட்டும் இல்லாமல் இது இன்சுலேட்டர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக சார்ஜ் வந்து மைனஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் பாசிட்டிவ் ஃபுல்லாக ஒரு சைடும் என்னால் போக முடியாது. அதே இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நெகட்டிவ் ராடை பக்கத்தில் கொண்டு வந்தோன்னே பாசிட்டிவ் அதை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதெல்லாம் இங்கே நடக்காது. இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு, ஆனால் பாசிட்டிவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஃபுல்லாக செக்ரிகேட் ஆகலை. இங்கே கிரவுண்ட் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா இன்னும் அது அந்த சார்ஜே ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியலை. ரைட். அப்போ இங்கே வந்து இட்ஸ் அ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் மாதிரி. அப்போ இதில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகாதுன்னா அந்த ஆட்டத்தை உடச்சிட்டு அந்த எலக்ட்ரானால் வெளியில் வர முடியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் பேட் கண்டக்டர். ஃபைன். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த நான் போலார் மாலிக்யூலில் இது வந்து அரேஞ்ச் ஆகுது. ஃபைன். ஸோ அப்போ போலார் மாலிக்யூலாக இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்துருக்கணும்? ஏற்கனவே மைனஸ் ப்ளஸ் வந்து இருக்கும்.
மைனஸ் ப்ளஸ் இருக்கும்போது எனக்கு இது வந்து ஒன்று டேலி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மீடியத்துக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னென்னா ஒன்றுக்கு பேலன்ஸ் ஆகிட்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து 0வாக இருக்கும். ஃபைன். ஸோ போலார் மாலிக்யூல் வந்து நிறைய எக்ஸாம்பிள் அமோனியா, வாட்டர் எல்லாமே அமோனியா, வாட்டர், கார்பன் மோனாக்சைடு இது எல்லாமே இட் இஸ் நான் போலார் மாலிக்யூல் தான். ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஈவன் தோ இட் இஸ் போலார் இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு இருந்தாலுமே அது வந்து ப்ராப்பராக டேரெக்ஷனில் இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று டேலி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து உள்ளே டெவலப் ஆகிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக தான் இருக்க போகுது. ரைட். அப்போ இதே நம்ம வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் பண்ணுறோன்னா வெளியில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0 வெளியில் வந்து நம்ம செட் பண்ணும்போது உள்ளே வந்து எனக்கு என்ன ஆகுனா அந்த நெகட்டிவ் எல்லாம் ஒரு சைடு கரெக்டாகவும் பாசிட்டிவ் ஆப்போசிட் சைடு எனக்கு கரெக்டாக ஓரியன்ட் ஆகி நிற்கும். ஸோ இதுவும் ஈவன் தோ இட் இஸ் போலார் மாலிக்யூல் இங்கேயும் எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து உடச்சிட்டு வர முடியாது. இது கண்டக்டர் கிடையாது, மெட்டலில் தான் கண்டக்டர். இது எல்லாமே ஒன்று நான் போலார் மாலிக்யூல், இது போலார் மாலிக்யூல். ஸ்டில் இது ரெண்டுமே இட்ஸ் அன் இன்சுலேட்டர். ரைட். இதோட ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்குது, இதோட ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்குது, ஸ்ப்ளிட் ஆகி நிற்கிது. இருந்தாலும் இது வந்து எலக்ட்ரான்லாம் வெளியில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இட் இஸ் ரெண்டுமே இன்சுலேட்டர் மாதிரி தான். ஃபைன். ஸோ இப்போ போலார் மாலிக்யூல் நான் போலார் மாலிக்யூல் வச்சு ஒரு டயலெக்ட்ரிக்கில் எப்படி நான் போலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டேன். அப்போ அதை போலரைஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், வெளியில் வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் செட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போலரைஸ் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆகாமல் இருக்க போலார் மாலிக்யூலில் ப்ளஸ் மைனஸ் ஸ்ப்ளிட்டாக இருந்தாலுமே அது ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகிருக்காது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்லேருந்து ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாஜிக் தான் உங்களுக்கு வந்து தெரியணும். காட் இட். இப்போ அப்போ போலரைசேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு யூனிட் வால்யூமில் எனக்கு வந்து எவ்வளோ நெட் டைபோல் மொமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரே டைரெக்ஷனில் அப்படிங்கிறதான் வந்து என்னென்னா இட் இஸ் போலரைசேஷன். அப்போ போலரைசேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆனால் எனக்கு வந்து இது வந்து போலரைஸ் ஆச்சு. when எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் செட் ஆகும்போது நாட் ஈக்குவல் டு 0 எனக்கு அது போலரைஸ் ஆகிருக்கும் போது அப்போ போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. காட் இட். அப்போ இங்கே போலரைசேஷனில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து போட போகிறேன். இந்த கான்ஸ்டன்ட் வந்து 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். விச் இஸ் எப்சிலான் நாட்டை நான் வந்து இங்கே வந்து ஃபேக்ட் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இல் ஹேவ் எப்சிலான் நாட் ஒரே கேன்னு போட்டிருக்கலாம். ஸோ இந்த எப்சிலான் நாட்டை நம்ம ஃபேக்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா இதுலேருந்து டெரைவ் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே இந்த எப்சிலான் நாட் வந்து கொஞ்சம் ஃபேன்சியராக இருக்கும், கேன்சல் அவுட் பண்ணி விட்றதுக்கு அந்த மாதிரி. ஓகே. சரி, அதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் போடாமல் 2 மல்டிப்ளிகேஷனாக அந்த கான்ஸ்டன்ட்டை போடுறோம். ரைட். தட்ஸ் வாட் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ எப்சிலான் நாட் இன்னொன்று வந்து என்னென்னா எக்ஸ் இல்லைன்னா கை, இது வந்து சிஹெச்ஐ கைன்னு சொல்லுவாங்க. ஸோ கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு எக்ஸையை நம்ம கொஞ்சம் வளைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் லைக் திஸ் எக்ஸ் இல்லைன்னா கை இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ அப்போ இந்த கை இ அப்படிங்கிறதோட வந்து நேம் வந்து என்ன அப்படின்னா இதோட நேம் வந்து இட் இஸ் எலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி. ஓகே. இதோட கை ஈயோட நேம் வந்து இட் இஸ் எலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி. ஓகே. இது என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். ஸோ இப்போ போலரைசேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ போலரைசேஷன் ஈக்குவல்ஸ் சம் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்கே வந்து என்னென்னா எப்சிலான் நாட் கை இ. இந்த 2 மல்டிப்ளிகேஷன் தான் என்ன தட் கிவ்ஸ் யூ தி போலரைசேஷன். ஃபைன். ஸோ ஃபைனலாக போலரைசேஷன் கடைசி ஒன்று வந்து போயாச்சு. விச் இஸ் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. அது எதை 2 சப்ராக்ட் பண்ணோம், ஒரு சிம்பிள் திங். இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா திஸ் இஸ் மை டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகே. அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து ஆப்வியஸாக இது வந்து இட்ஸ் நாட் அ குட் கண்டக்டர். இது வந்து பேட் கண்டக்டர். இது போலார் மாலிகுலாகவும் இருந்திருக்கலாம், நான் போலார் மாலிகுலாகவும் இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு சைடு டம்ப் ஆகிட்டு பாசிட்டிவ் ஒரு சைடு டம்ப் ஆக முடியாது. நீங்கள் வந்து பாசிட்டிவ் பிளேட்டிங்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் பார்ஷியலாக நெகட்டிவை கொஞ்சம் க்ளவுட் வந்து எலக்ட்ரான் க்ளவுட் வந்து இங்கிட்ட அட்ராக்ட் பண்ணும். அப்படியே ஒவ்வொரு இதுவுமே எனக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பக்கத்து ஆட்டத்தை. அப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் செப்பரேட் ஆகிருக்கு. இங்கே அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆகிருக்கு. நெட்டாக நம்ம கவுண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சென்டரில் வந்து எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் டேலி ஆகிட்டே இருக்க போகுது. ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லாக எனக்கு வந்து என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. அப்போ வெளியில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ளே வந்து ஆப்போசிட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிகாஸ் ஒன் சைடு வந்து எனக்கு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட் ஆகிருக்கு. ரைட்.
அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் வந்து ஒரு பார்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் வைக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏஆர் வேக்யூமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். அதே இது ஒரு டைஎலக்ட்ரிக்கை நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வீக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இதே இது இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபுல்லாக டேலி ஆகிற அளவுக்கே உள்ள ஆப்போசிட்டில், ஏன்னா ப்ளஸும் மைனஸும் ஃபுல்லாக செப்பரேட் ஆகி போய் நின்றோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் ஃபுல்லாக செப்பரேட் ஆகல, இன்டர்ன் ஒரு பார்ஷியலாக அப்படி நகர்ந்து நிற்கிது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, சென்டரில் இருக்க போகிற ஜோனில் வந்து ப்ளஸ் மைனஸ் டேலி ஆகிடுச்சு. ஆனால் இங்கிட்ட ஒரு நெகட்டிவ் சார்ஜ் டெபாசிட் இருக்குது, இங்கிட்ட பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வந்து டெவலப் ஆகிருக்கும். ஓகே, இன்சைட் ஃபைன். இது வந்து இது வந்து கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா இன்சைட் வந்து வெளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்போ நெட் வந்து 0 ஆயிரும். ரைட், நெட் வந்து 0 ஆனால் தான் அந்த சார்ஜ் வந்து அசம்பிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் சார்ஜ் வந்து ஃபுல்லாக போய் அசம்பிள் ஆக முடியாது, ஏன்னா அந்த ஆட்டத்தை உடச்சிட்டு வெளியில் வர முடியாது. ஓகே, அப்படி இருக்கிறதுனால இங்கே டோட்டல் நெட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும்? நெட் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரெக்ஷனில் செட் ஆனதுக்கும், ஓகே, ஸோ ஒரு டைரெக்ஷனில் செட் ஆனதுக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் நெட். ஃபார் அ கண்டக்டர் நெட் வில் பி 0. ரைட், ஸோ இங்கே வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் இன்டர்னலாக கொஞ்சமாக டெவலப் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட், தட் இஸ் இன்சைட் த டைஎலக்ட்ரிக் உள்ள இருக்கிறது. ஃபைன். ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கணும். இட்ஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ப்ளஸும் மைனஸும் ஃபுல்லாக செப்பரேட் ஆக முடியாது, ஆட்டத்துலேருந்து உடச்சிட்டு வர முடியாது. அது போலார் மாலிகுலாகவும் இருக்கலாம், நான் போலார் மாலிகுலாகவும் இருக்கலாம். அப்போ அதை போலரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா அது கரெக்டாக போலரைஸ் ஆகி ரெண்டு சைடு நின்றோம். ஓகே, ஸோ நின்றதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால வெளியில் கம்பேர் பண்ணும்போது அந்த டைஎலக்ட்ரிக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாகி இருக்கும். ரைட், ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய, இந்த செஷனில் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த செஷனில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு நான் கண்டக்டிங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எனக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டரை பற்றி டீட்டெயில்டாக, ஒரு கெப்பாசிட்டர்னால் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் த பொட்டென்ஷியல் டெவலப்ட் அப்படிங்கிற நோஷன் வந்து புரிஞ்சுருக்கணும். ஃபைனலாக ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க போகிற ஒரு ஸ்பியருக்கும் எனக்கு வந்து எப்படி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட், அண்ட் தென் கடைசியாக வந்து போலரைசேஷன் என்னென்னு பார்த்தோம். ரைட், ஸோ இதுதான் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணது. இதில் எல்லாமே கிளியராக இருக்கணும், டவுட் எதுவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.